ஜி அதுக்கு அடுத்தது காந்திமதி மாதாஜி. பாடுங்க மாதாஜி. ಸಂಸಾರದಾವ ನಲ ಲೋಗ ಕಾನಾಯ ಕಾರುಣ್ಯ ಕಾನಗನತ್ವಂ ಪ್ರಾಪ್ತಸ್ಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಾರ್ಣವಸ್ಯ ವಂದೇ ಗುರು ಶ್ರೀ ಶರಣಾರವಿಂದಂ ಮಹಾಪ್ರಭೋ ಕೀ ತನನತ್ಯ ಗೀತ ವಾದಿತ್ರಮಾಣ್ಯನ್ ಮನಸೋರಸೇನ रोमांचकं बाष्पोदरङ्गभजो वन्दे गुरु श्री शरणारविन्दं श्रीविग्रहाराधन नित्यनाना सिंगारदन. சாரி மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணீங்க. பவானி மாதாஜி அன்மியூட் பண்ணீங்க. பவானி மாதாஜி பாடுங்க. பவானி மாதாஜி பாடுங்க. ஸ்ரீ விக்ரஹாராதன நித்யநானா சிங்காரதன் மந்திரமார்ச்சனாதோ யுக்தஸ்ய பக்தாம்ச யுஞ்சதோபி வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் சதபேத ஸ்ரீ பகவத் பிரசாதௌ ஸ்வாந்தௌ அன்ன कृप्तान् हरिभक्त संगान् कृतैव तृप्तिं भजत सदैव वन्दे गुरु श्री शरणारविन्दम् श्रीराधिका माधव यो अपारा माधुर्य लीला गुणरूपनाम्नां प्रतीक्षणात्वादनलोलु पश्य वन्दे गुरु श्री शरणारविन्दं निकुञ्जयूनो रदिगेलिशित्यै यायालितिर्युक्तिरभीक्षणीया तत्रादिदास्यात् अधिवल्लभस्य वन्दे गुरु श्री शरणारविन्दं. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆறாவது சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு பிற்பாடு நீங்க ஆறாவது 2-3 பேர் பாடட்டும். இப்ப பாடினவங்களை அண்ணில வேற யாராவது பாடட்டும். அடுத்தது நீங்க இந்த சுதாமா சேவையோட ஸ்கிரீன் அப்புறம் ஷேர் பண்ணுங்க மாதாஜி. அடுத்தது ஓகே மாதாஜி. அது சொல்லிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நீங்க பாட்டு சொல்லி கொடுங்க. ஆக்சுவலா நான் போன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல ஏத்தணும் மாதாஜி. நீங்க அது வரைக்கும் பாட்டு சொல்லி கொடுங்க, நான் அதை ஏத்திடுறேன் சுதாமா சேவா பத்தி. ஓகே ஓகே மாதாஜி. साक्षात्तरीत्वेन समस्त शास्त्रैः युक्तस्तदा यदेव सद्भिः इन्दु प्रभोय प्रियेव तस्य वन्दे गुरु श्री चरणारविन्दम्. ஒவ்வொரு லைனா சொல்றேன், எல்லாரும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்க. साक्षात्तरीत्वेन समस्त शास्त्रैः युक्तस्तदा यदेव सद्भिः इन्दु प्रभोर्य प्रिय एव तस्य वन्दे गुरु श्री चरणारविन्दम्. वन्दे गुरु श्री शरणारविन्दम्. ஓகே, நான் ஒரு பாடிடுறேன், ஒரு 2-3 பேர் பாடுங்க. साक्षात्तरीत्वेन समस्त शास्त्रे युक्तस्तदा यदेव सद्भिः इन्दु प्रभोर्य प्रिय एव तस्य वन्दे गुरु श्री चरणारविन्दम्. யார் பாடுறீங்க? நான் பாடுறேன் மாதாஜி. பாடுங்க. साक्षात्तरीत्वेन समस्त शास्त्रय युक्तस्तदा व्यदयेव तस्मै किन्तु प्रभोर्य प्रिय एव तस्य
वन्दे गुरु श्री शरणारविन्दम् Thank you, Mataji. தேங்க்யூ மாதாஜி. வேற யார் பாடுறீங்க? பாடாதவங்கள்ல யாராவது பாடணும். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। பாடுங்க மாதாஜி. साक्षात्कारित्वेन संसदसात्रैर्युक्तस्तदा भाव्यदयेव स्तभिः किन्तु प्रभोर्य प्रिय एव दस्य वन्दे गुरेः श्रीचरणारविन्दम्। ஓகே, நல்லா பண்ணீங்க மாதாஜி. வேற அடுத்தது யார் பாடுறீங்க? காந்திமதி மாதாஜி. நானா பாடுறேன். சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரைர்யுக்தஸ்ததா பாவ்யதயேவ சத்பி இந்து பிரபுர்ய பிரியைஹேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குமே நல்லா வருது. இன்னும் ஒரு ஸ்டான்ஸா முடிச்சிட்டோம்னா அடுத்தது வேற துளசி ஆரத்திக்கு போயிடலாம். இந்த நாளைக்கு மாதாஜி, அந்த ஒரு ஸ்டான்ஸாவும் நீங்க சொல்லி கொடுத்துருங்க மாதாஜி. அப்போ ஃபுல்லாவே படிக்க வச்சிடலாம் மாதாஜி. 2:30 to 3 o'clock அவங்க வர்றப்போ ஓகே இது மாதாஜி. இன்னைக்கு சொல்லி கொடுத்துருங்க மாதாஜி. சரி. यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य प्रसादान् नगदी कुतोऽपि ध्यायायन् स्वं स्वस्य यक्षसि सन्त्यं वन्दे गुरु श्रीचरणारविन्दम्. ஓவர்ல என்ன பண்ணலாம்? यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य प्रसादान् नगदी कुतोऽपि यस्य प्रसादात् नगदी कुतोऽपि ध्यायायन् स्वं स्वस्य दक्षस्य सन्त्यम् ध्यायन् स्वं स्वस्य यशस्वी सन्ध्यम्. यक्षस्त्री सन्ध्यम्. த்ரீ அது வந்து மூன்று காலமா यक्षस्त्री सन्ध्यम्. यशस्त्री सन्ध्यम्. वन्दे இந்த லைன் இன்னொரு டைம் சொல்லுங்க மாதாஜி. ध्यायायन् स्वं स्वस्य यक्षस्त्री सन्त्यम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम्. वन्दे वन्दे गुरु चरणारविन्दम्. यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य यस्य प्रसादात् नगदी कुतोऽपि ध्यायायन् स्वं स्वस्य यक्षस्त्री सन्त्यम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम्. பாடுங்க. यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य प्रसादात् नगदी कुतोऽपि स्वस्य यशस्वी सन्ध्यम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम्. வேற ஏதாவது பாடுறீங்களா மாதாஜி? நீங்க அந்த இதை ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்களா மாதாஜி? மாதாஜி, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மாதாஜி. கிளாஸ் எண்ட்ல நம்ம சொல்லலாமா மாதாஜி? ஓகே, எண்ட்ல சொல்லுங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சரி, நம்ம வந்து இப்ப 5வது சாப்டருக்கு போயிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले
ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादे वशत्यादिशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. நம்ம வந்து 4th சாப்டர்ல உன்னத அறிவு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டரல் நாலேஜ் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பகவத்கீதையோட வரலாறு, அப்புறம் என்ன பார்த்தோம், பகவானுடைய தோற்றம் பற்றி பார்த்தோம், பலவிதமான யஜ்ஞங்கள் பத்தி பார்த்தோம், கர்மா விகர்மா அகர்மா அதெல்லாம் பத்தி பார்த்தோம். அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்ததா என்ன பார்த்தோம், 4 வகையான தர்மங்களை வந்து படைச்சது பகவான் தான் அப்படின்னு அதையும் பார்த்தோம் இல்லையா? இது வந்து அதோட சுருக்கம் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. நித்தியமான கல்வி இது யாரால பெற முடியும் அப்படின்னா, ஒரு பக்தன் நண்பன் அப்படிங்கிறவங்களாலதான் அந்த இது அறிவை பெற முடியும். எப்படி கேட்கணும், தகுந்த வினாக்கள். ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும், அவங்களுடைய கட்டளைகளை எப்படி பின்பற்றணும், அந்த தகுதியெல்லாம் ஒரு மாணாக்கனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாரிடமிருந்து பெறுவதுன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்தன்டிக் குருகிட்ட இருந்து கேட்கணும், சீட பரம்பரையில வந்தவங்ககிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பற்றியது அப்படின்னா, கடவுளை பற்றிய விஷயம். அவர் எப்பொழுது அவதரிக்கிறார், அவதரிப்பதற்கான அவசியம் என்ன, இந்த அறிவை நம்ம அடைஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், இதெல்லாம் படிச்சோம். அடுத்தது கிருஷ்ணர் வந்து தவறான கருத்துக்கள், தேவ வழிபாட்டை பத்தி எல்லாம் அவர் வந்து நம்ம மனசுல இருக்க இதெல்லாம் போக்குறாரு. 4 வகையான வர்ணாசிரம தர்மங்களை உருவாக்குறதுனால நம்ம அவங்களுடைய கடமையை எப்படி செய்யணும், சுய தர்மத்தை அப்படிங்கிறதெல்லாம் படிச்சோம். அதுக்கு பிறகு வந்து செயல்களின் விளைவுகளை அகற்றுதல், எப்படி செய்யறது, விளைவுகளை அகற்றணும்னா என்ன செய்யணும், கர்மா செய்யற நம்ம வந்து அதை அகர்மாவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விகர்மாங்கிறது தடை செய்யப்பட்ட செயல்ங்கிறத படிச்சோம். அப்புறம் யாகங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான யாகங்கள் பார்த்தோம். திரவியமய யஜ்ஞம், அப்புறம் தபோமய யஜ்ஞம், சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு பலவிதமான யாகம். அந்த யாகத்தை யார் வந்து சொல்லி தருவா, ஒரு தகுந்த வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஆசிரியர் மூலமா நம்ம அந்த யாகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டோம். அப்படி எல்லா யாகங்களை விட சிறந்ததான யாகம், திரவியமக யாகத்தை விட ஞான யாகம் சிறந்ததுன்னு பகவான் சொன்னாரு. ஆனா அதுவும் கூட விட சிறந்தது எது, இந்த கலிகாலத்துக்கு ஏற்றது எது அப்படின்னு பார்த்தா திருநாம உச்சாடனம். பகவானுடைய மந்திரங்களை ஹரிநாமத்தை உச்சரிச்சே நாம வந்து யஜ்ஞத்தை செய்யறதுக்குரிய அந்த பலனை அடைய முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். சாஸ்திரங்களை படிக்கணும். நமக்கு சாஸ்திரம்னா நம்ம வேத நூல்கள் படிக்கக்கூடிய அந்த அறிவு நம்மள்கிட்ட கிடையாது, சான்ஸ்கிரிட் தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற நூல்களை எல்லாம் படிச்சு கத்துக்கணும். அப்புறம் புலன்களை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம வந்து அத்தியாயம் 4ல படிச்சோம். இப்ப அத்தியாயம் 5ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து ஒரு கண்ணோட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, நம்முடைய பற்றற்ற நிலையில வாழணும். அதாவது தாமரை இலையில நீரை போல, தாமரை இலையில தண்ணி ஒட்டாது, அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழும்போது பற்றற்ற நிலையில வாழணும். அது எப்படி நம்முடைய கடமை, நமக்கு என்னென்ன கடமை விதிக்கப்பட்டதோ அதையெல்லாம் எப்படி செய்யணும், எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம செய்யணும். புலன்களை கட்டுப்படுத்தி வாழணும். புலன்களை கட்டுப்படுத்தி வாழறதுனால தர்மத்தின் 4 தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மத்தின் 4 தூண்கள் பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு யாருக்காவது சொல்லுமா? தர்மத்தின் 4 தூண்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கருணை, தவம், வாய்மை, தூய்மை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல்.
அந்த 4 தூண்களையும் நிலைநிறுத்தணும். எப்படி? நம்ம புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் அது வந்து அதுக்குதான் நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலும் இந்த 4 தூண்களா தான் இங்க இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கருணைங்கிறது வந்து நோ மீடியேட்டிங்ல வந்துருது. அப்புறம் வாய்மைங்கிறது சூதாட்டம். அந்த சூதாடுறது அது என்ன செய்யாம இருக்கிறது மூலமா அது வருது. அடுத்தது வந்து தூய்மை, அது வந்து தவம். இன்னொன்னு என்ன மாதாஜி சொன்னீங்க? ஹரே வாய்மை. கிருஷ்ண மாதாஜி, கருணை வந்து நாட் மீட் ஈட்டிங். ஆமா. அதுக்கப்புறம் தவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா புலன் தவம் வந்து கட்டுப்பாடு தானே மாதாஜி தவம்ங்கிறது. புலன் கட்டுப்பாடு தானே தவம்னு சொல்லுவாங்க. நோ இல்லிசிட் ரிலேஷன்ஷிப். அது சொல்லலாம் மாதாஜி. அப்புறம் வாய்மை வந்து நோ கேம்பிளிங், அது வந்து வாய்மை சொல்லலாம். தூய்மைக்கு வந்து இது எது கொண்டு வர்றது? தூய்மை வந்து அந்த ஆல்கஹால் இல்லாம இருக்கிறது வந்து தூய்மையில சொல்லலாம் மாதாஜி. போதைப் பொருட்கள் உண்ணாமல் இருத்தல். ஓகே ஓகே. அந்த 4 குணங்களும் அதுதான் தர்மத்தின் 4 குணங்கள். அதை வச்சுதான் நமக்கு இந்த மிஸ்கால்ல வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து எந்தவித குழப்பமும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது செயலாற்றும் மூவர். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் செயல் பண்ணி செயல் செய்யறோம் அப்படின்னு. இன்னும் இங்க வந்து என்ன சொல்லிருக்கா பகவான்? ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா, 3வது நம்மளுடைய உடல். இந்த ஜட உடல் தான். இந்த 3 தான் இங்க வந்து செயலாற்றுது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த உடல் மூலமா புலன்கள் செயல்பாடு பண்ணுது. அது செயல்பாடு பண்றதுக்கு நம்ம செய்யோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் ஏன் உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த பிறவியில இந்த உடல் கிடைச்சிருக்கு, இன்னொரு பிறவியில வேற ஒரு உடல் கிடைச்சிருக்கு. இப்படி நம்ம உடலை மாற்றிக்கிட்டே இருக்கோமே, ஏன் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இத்தகைய முயற்சினால் நமக்கு கிடைப்பது என்ன? இந்த மாதிரி உடலை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய என்ன நமக்கு கிடைக்க பெறுகிறது, ஆதாயம் என்ன அப்படின்னு யோசிக்கணும். நாம் எவ்வாறு உடலை பெறுகின்றோம், இந்த உடல் நமக்கு யார் கொடுக்குறாங்க, அப்புறம் உடலோட இயற்கை என்ன, இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம படிக்க போறோம். அடுத்தது வந்து சமமாக பார்த்தல். எல்லாரையும் சமமா, எல்லா உயிர்வாழ்களுக்குள்ள யார் இருக்கா? ஆத்மா, ஆன்மீக ஆத்மா இருக்கு. அதோட கூடவே பகவான் பரமாத்மாவா இருக்கிறாரு. அதாவது அந்த நிலையில நாம எல்லாரையும் பார்க்கணும். அதோடைய தாக்கம் என்ன, மாற்றம் என்ன, அப்புறம் வந்து மற்றவர்களை காணுதலில், நம்மளையே நாம காண்றதும் மற்றவர்களை காணுவதிலே நாம எதை பார்க்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து அஷ்டாங்க யோகா அறிமுகம். அதை பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. அமைதிக்கான வழி. கடைசி ஸ்லோகம் வந்து அமைதிக்கான வழி சொல்லியிருக்கிறாங்க. அமைதிக்கான வழி என்ன? கடவுளை பற்றிய அறிவு. அதுதான் வந்து அமைதிக்கான வழி. அப்புறம் கடவுள் வந்து கடவுள் வந்து என்ன விரும்புறாரோ, கடவுள் எப்படி நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அவரை திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதெல்லாம் தான் அமைதிக்கான வழி. இது வந்து நம்மளுடைய இறைவனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே அவருக்காக அர்ப்பணிக்கணும். அப்புறம் எல்லா உலகங்கள், எல்லா உயிர்வாழிகள் எல்லாத்துக்கும் உரிமையாளரா இருக்கிறது யாரு? போக்தாராம் எங்கதாபசா, அந்த ஸ்லோகம் தான் கடைசியில வரும். எல்லா உயிர்வாழிகளுக்கும் உறவினராகவும் உற்ற நண்பனாகவும் அனைத்து உலகங்களுக்கும் உரிமையாளராகவும் இருக்கிறேன் அப்படின்பாரு. அப்புறம் அனைவருடைய நலன் விரும்பி, சுக்ருதம் அப்படின்னு வரும் அந்த இடத்துல. எல்லாருடைய நலன் விரும்பியாகவும் பகவான் இருக்கிறாரு. அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து இந்த 5வது சாப்டர்ல படிக்க போறோம். அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தாமரை இலை நீர் போல 1லேருந்து 12. அப்புறம் செயலாற்று மூவர் யாராரு? உடல் 1, மனம் 1, ஆத்மா 1, பரமாத்மா 1. சமமாக பார்த்தல், எல்லாரையும் சமநோக்கோட பாக்குறது. அஷ்டாங்க யோகம் அறிமுகம் வந்து 27, 28ல. அமைதிக்கான வழி 29ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் யார் வாசிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி கீழ இருந்து போலாம் மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி வரலன்னு நினைக்கிறேன். உஷாமூர்த்தி மாதாஜி படிக்க முடியாதுன்னாங்க. உமாபதி பிரபுஜி நீங்க படிங்க பிரபுஜி. உமாபதி சந்நியாசம் கர்மாணம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சசி யச்சாரய யதா யோ ஏகம் தன்மே புக்தி நிதிஸ்திதம். அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளனர். இவ்விரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப என்ன சொல்ற? அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம், மறுபடியும் குழப்பம் வந்துருச்சு. என்ன குழப்பம்?
அவருக்கு வந்து செயலை துறக்கிறதா அல்ல செயலாற்றாதா பக்தியோட. செயலை துறக்கிறதுனா சந்நியாசம், சந்நியாசம்னா செயலற்று போய் உட்கார்ந்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி செயலை துறக்கிறதா இல்ல நம்ம பக்தி தொண்டு பகவானுக்கு ஆற்றுவதா, இது ரெண்டுல எது நன்மை தரும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. பகவான் ஏன் அந்த ஒரு குழப்பம் வருது, போன சாப்டர்ல எல்லாம் அவர் வந்து பலன்களை எதிர்பார்க்காமல் நீ வந்து செயல்படு அப்படிங்கிறாரு. பலன் இல்லைன்னா நம்ம செயல்படுறதை விட சும்மா இருந்தல்லாமே, துறவு வாழ்க்கைக்கு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அது அந்த கேள்வியை கேட்கிறாரு. எது சிறந்தது, துறவா அல்லது பக்தியுடைய செயலா? இங்க துறவு ஒருத்தர் வந்து சன்னியாசம் ஏற்று துறவு இருக்கிறாரு, இங்க வந்து ஒரு இஸ்கான் டிவோட்டி வந்து செயலாற்றார், பகவானுக்காக செயலாற்றார், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இரண்டுல எது சிறந்தது? இந்த சந்தேகம் என்ற அசுரனை சரியான நேரத்தில் சரியான ஆதாரத்தின் மூலமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது நம்பிக்கையை சிதைத்துவிடும். நம்ம எல்லாருக்குமே வந்து இப்ப அர்ஜுனனுக்கு வந்த சந்தேகம் நமக்கும் வரும், நமக்கு பல விதங்கள்ல சந்தேகம் வரும். என்ன எதுக்குன்னு கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். அந்த சந்தேகம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு அசுரை போன்றது. அதுதான் வந்து இங்க வந்து அவர் வந்து சொல்றாரு, அந்த என்கிட்ட இருக்க அந்த அசுரனை நீ அழிச்சிடு அப்படிங்கிறாரு. வந்து அர்ஜுனன் சொல்றாரு. அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடனே என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம பக்திங்கிற நிலையில வந்துட்டோம், கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், அந்த நம்பிக்கையே அது என்ன ஆக்கிடும், வீணாக்கிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சந்தேகம் இருந்தால் தகுந்த அதிகாரியிடம் வந்து கேட்டு தெளியுங்கள் என்று அர்ஜுனன் நமக்கு கற்று தருகிறார். இவர் வந்து கேள்வியெல்லாம் எதுக்காக இருக்கிறாரு, நாம அவரை போலவே பகவான்கிட்ட அவரு கேள்வி கேட்ட மாதிரி நாமளும் நம்ம குருமார்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டு நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. செகண்ட் ஸ்லோகம் சுஜாதா மாதாஜி படிங்க மாதாஜி. சுஜாதா மாதாஜி படிக்கட்டுமா? சரி படிங்க மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி படி. श्रीमत् श्री भगवान् वाच संन्यासय कर्मयोगस्य निःश्रेयस्य सकरा तपोस्य कर्मसन्न्यास धर्मयोगो विषयस्ते புருஷோத்தம டிரான்ஸ்லேஷன். புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துன்புறுத்தல் பக்தியுடன் செயல்படுதல் ரெண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டிலே செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் ஈடுபடுவது சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம பண்றோம், நம்ம எல்லாருமே கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கர்மாவை எப்படி பண்றோம்னா பலன் நோக்கி செய்யறோம். எல்லா எந்த பலனை எதிர்பார்த்து செய்யறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு கட்டுண்ட சொல்லா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, கர்ம யோகம் மற்றும் கர்ம சந்நியாச யோகம் பத்தி இப்ப வந்து 2ல இருந்து 6 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல அவர் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, செயலை துரத்தல்னா எந்த செயலும் செய்யாம யோகி மாதிரி சன்னியாசம் எடுத்துக்கிறது அந்த நிலை. இன்னொன்னு பக்தியோட செயல்படுது. இப்ப அனுமார்கள் எல்லாம் பக்தி பகவானுக்காக தூது போனார், ராமனுக்காக, அந்த மாதிரி பக்தியோட செயல்படுதல். இப்படி 2 வழிகளுமே என்னன்னா முக்திக்கு ஏற்றதுதான். சன்னியாசத்துல போயும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, கடவுளை அடைஞ்சாங்க. அதனால 2மே வந்து என்ன முக்திக்கு ஏற்ற வழிதான். ஆனாலும் செயலை துறப்பதை விட சும்மா எந்த செயலும் செய்யாம போய் சன்னியாசம் இருக்கிறத விட பக்தி தொண்டுதான் சிறந்த வழி அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கிறது பின்னாடி பார்ப்போம். பக்தி தொண்டு துறவை விட மேன்மையானது. ஏன்னா அது திவ்யமானது, பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்க கூடியது. நம்மளுடைய புலன்களை வந்து செயலற்று உட்கார வச்சிருக்கிறது வந்து ரொம்ப கடினம். ஒரு சன்னியாசி என்ன செய்வாங்கன்னா எந்த செயலும் செய்யாம அவங்க புலன்கள்லாம் அப்படியே அமைதியா இருக்கும். எப்படியா பார்த்தாலும் புலன்களும் மனசும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இயல்பான உடையது. அதை அடக்கி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவ்வளவு சின்ன காரியம் அல்ல. அதை விட அந்த புலன்களையும் மனசையும் பகவானை நோக்கி திருப்பி நம்ம பக்தி செயல்பாடு செய்யும் பொழுது அதுவே வந்து மேன்மையானது அப்படின்னு சொல்றாரு பகவான். ஒருவர் அனைத்தையும் துறந்தவரோ அல்லது தன் நிலையில் இருப்பவரோ எதுவா இருந்தாலும், ஒரு சன்னியாசியா இருக்கட்டும் இல்ல ஒரு சாதாரண மனிதர், ஒரு கிரகஸ்தனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும்
அவர் கிருஷ்ண உணவில் உள்ளாரா என்பதுதான் முக்கியம். சந்நியாசத்துல இருக்கக்கூடியவரா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, அவர் முக்கியமானது எது, எந்த நோக்கம் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுங்கிறது தான் நோக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர், இங்க ஒருத்தர் ஒரு சன்னியாசி இருக்கிறாரு, இங்க வந்து என்ன செய்யறாங்க, கிருஷ்ண உணர்வுல அவங்க வந்து பாடுறாங்க, ஆடுறாங்க. அது எல்லாருமே யாரு, இவரும் சன்னியாசத்துல கிருஷ்ணனை நினைக்கணும், இவங்களும் கிருஷ்ணன் நினைச்சு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணணும். இங்க ஒருத்தவங்க செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க, அவங்களும் என்ன, அந்த செடியில தண்ணி ஊத்தும் பொழுதும் கிருஷ்ண உணர்வோட இருக்கணும். இங்க பழம் ஒருத்தவங்க பறிக்கிறாங்க, இங்க ஒருத்தவங்க சமையல் பண்றாங்க, இங்க ஒருத்தவங்க கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்க. எல்லாருமே என்ன செய்யணும்னா, அவங்கவங்க கடமையை அவங்கவுங்க செஞ்சாலும், எந்த நிலையில அவங்க இருந்தாலும் கிருஷ்ண உணர்வோட செய்யணுங்கிறது தான் இங்க முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. 3rd ஸ்லோகா மாதாஜி. சுஜாதா மாதாஜி இப்ப படிங்க மாதாஜி. படிக்க பிராவதி. ஞேயே ச நித்ய சந்நியாசி யோ ந त्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते. எவனொருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து கிருஷ்ண உணர்வு, அந்த கிருஷ்ண உணர்வுல யார் ஒருத்தவங்க முழுமையா ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கதான் சன்னியாசி அப்படிங்கிறார் பகவான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் செய்யக்கூடிய எந்த செயல்லையுமே அவனுக்கு வந்து எந்தவித விருப்பமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. அவன் வந்து தன்னுடைய கடமையா அந்த வேலையை செய்யறான். அந்த மாதிரி செய்யும் பொழுது அவன் தான் கர்ம சந்நியாச யோகி அப்படின்னு பகவான் இங்க வந்து சொல்றாங்க. அது வந்து எல்லா வித இருமைகள், அவங்க வந்து இன்பமோ துன்பமோ இல்ல கஷ்டமோ சந்தோஷமோ எதுலயும் அவனுக்கு வந்து இருக்காது. எந்தவித துன்ப நிலையில அவன் வந்து இருமைகள்ல மாட்ட மாட்டான். அப்படிப்பட்டவன், இந்த பௌதிக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டவன் என்ன செய்யறான், விரைவிலேயே முக்தி அடைகின்றான். அந்த நிலையில கிருஷ்ண உணர்வு வந்து அவனை கொண்டு வந்து விடுது. அதுதான் இங்க உண்மையான துறவி. உண்மையான துறவி எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஜடப்பற்றுகளை எப்படி கடக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுவுமே யாருக்குமே சொந்தம் இல்லை, அப்புறம் துறப்பதற்கான கேள்வி எங்கிருந்து வருகிறது. இப்ப இந்த உலகத்துல வந்து இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நாம எதுவுமே உருவாக்கல, கிரியேட்டிவ் பண்ணதெல்லாம் பகவான். இங்க இருக்கிறத நாம அனுபவிக்கிறோம். அப்படின்னா இங்க சூரியன்றது வர ஒளியையோ மழையையோ நாம எதுவுமே கிரியேட் பண்ணலையே, எல்லாமே தானா நமக்கு கிடைக்குது. அது வந்து நமக்கு சொந்தம் சொந்தம்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. நமக்கு சொந்தம்னு நினைச்சாதான் அதை நம்ம வந்து துறக்கக்கூடிய நிலை வருது. அந்த நமக்கே சொந்தம் இல்ல, அது பகவானுக்கு சொந்தம்னு நினைச்சா நாம எங்க இருந்து துறக்கிறதுக்கு துறை. அதை வந்து அந்த பற்றுதலை விடணும் அப்படிங்கறத இங்க முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஜடப்பொருள்கள் எல்லாமே அனுபவிக்கலாம், அதே சமயத்துல பகவானால கொடுக்கப்பட்டது அவருக்கு நாம படைச்சிட்டு நாம அனுபவிக்கணும் அப்படிங்கறது. அவரை முன்னில் இருந்து நம்ம வந்து அனுபவிக்கணுமே தவிர நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கிறாங்க. பக்குவமான திவ்யமான அறிவு அது எங்க இருந்து கிடைக்குது, பகவத்கீதை போன்ற நூல்கள்ல தான் நமக்கு கிடைக்குது அந்த அறிவெல்லாம். கிருஷ்ணர் முழுமைதான், அவரது மிகச்சிறிய பகுதி நாம. பகவான் எப்படிப்பட்டவரு, விபு விபு ஆத்மா, நாமெல்லாம் அணு ஆத்மா, அவருடைய பார்ட் அண்ட் பார்சல், அவருடைய குட்டி 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 அம்சம் நம்ம எல்லாருமே. இப்ப வந்து பகுதி என்றுமே முழுமைக்கு ஈடாகாதுங்கிறாங்க. பகவான்கிட்ட இருந்து வந்து பார்ட் அண்ட் பார்சல்ங்கிறோம் நம்ம. அந்த பார்ட் எப்படி பகவானோட முழுமைக்கு எப்படி நம்ம சமமா வருவோம். இப்ப வந்து ஒரு கடல் நீரும் இதுவும் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா, கடல் நீர்ல வந்து உப்பளம் பாத்தீங்கன்னா மலைமலையா குவிப்பாங்க, உப்பு எடுப்பாங்க, அது வந்து பாத்தி கட்டி. அங்க எடுக்கிற உப்பு வந்து இந்த 1 டம்ளர் தண்ணியிலையும் இருக்குது. ஆனா இங்க வந்து எவ்வளவு இருக்கும் உப்பு, இங்க கொஞ்சோண்டு தான் அளவுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதை போலதான் பகவானுடைய பாட்டு வந்து எப்படி இது, கடல் நீரை போல. நம்மளுடைய பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிளாஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. அவருக்கோட பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப குறைந்த அளவுல அப்படின்னு நம்ம இருக்கிறோம். குவாலிட்டி அளவுல நம்ம கம்மியா இருக்கிறோம். குவான்டிட்டி அளவுல நம்ம கம்மியா இருக்கோம். குவாலிட்டி ஒண்ணுதான், அவங்க உப்பு கரிக்குது, இங்கேயும் உப்பு கரிக்குது. ஆனா குவாலிட்டி வந்து ஒன்னா இருந்தாலும் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, சின்னோண்டு கொஞ்சோண்டு தான் நம்மகிட்ட இருக்கு. அவருக்கும் நமக்கு ஈடு கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் எதையெல்லாம் அளிக்கிறாரோ அதை அவருடைய சேவையில் ஈடுபடுத்துவேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல உருவாக்கணும். பூந்தோட்டத்தை பார்த்தா
அந்த மலர்களை கொண்டு மாலையா கட்டி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பழத்தோட்டத்தை பார்த்தா அந்த பழங்களை பறிச்சு கொண்டு பகவானுக்கு படைக்கணும். ட்ரெஸ் கடைக்கு போனோம்னா இந்த ட்ரெஸ்ஸை பகவானுக்கு போட்டு அழகு பார்க்கணும். இப்படி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யணும், பகவானை முன்னிறுத்தினோம். எதை பார்த்தாலும் அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணுங்கிற மனநிலையை நாம வளர்த்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. போர் படிங்க மக்கள். ரமேஷ் பிரபுஜி படிங்க. பிரபுஜி ரமேஷ் பிரபு படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாங்கிய யோகௌ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகம் வியாஸ்தித சம்யக் உபயோர்விந்ததே பலம். பக்தி தொண்டு கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து அதாவது சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவனொருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த ஜட உலகம், இந்த ஜட உலகத்தை பத்திய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம் இல்லையா? அதுதான், அதாவது இந்த ஜட உலகம் எப்படி, பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, இந்த ஆத்மா எப்படி வந்தது, இதெல்லாம் சாங்கிய யோகம்னு சொல்லப்படுது. அதாவது ஜட உலகத்தோட ஆய்வு, அந்த ஆய்வை பத்தி படிக்கிறது தான் சாங்கிய யோகம். பக்தி தொண்டுங்கிறது கர்மயோகம். இப்ப இது ரெண்டுக்கும் வேறுபாடு அப்படி யார் சொல்வா? இது ரெண்டும் வேறுபட்ட நிலை அப்படின்னு சொன்னா அறிவற்றவர்கள் தான் அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பாதை, சாங்கிய யோகம் வழியாவும் பகவானை சென்றடைய முடியும், கர்மயோகம் வழியாவும் பகவானை சென்றடைய முடியும். ரெண்டு பாதை வேற வேற தானே தவிர ரெண்டும் ஒரே பலனை தான் கொடுக்குது அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறாங்க? உண்மையான பண்டிதர்கள் சொல்றாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க பகவான். இப்ப ஞானம் மற்றும் பக்தி தொண்டுக்குள்ள விஷயங்களை இங்க சொல்றாங்க. ஞானம் என்ன? விஷ்ணு தான் இலக்கு. இந்த பிரபஞ்சத்தை படைச்சவரு காரணோக தய விஷ்ணு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு தான் இந்த இலக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம ஞானம். அது பக்தி தொண்டும் அதுவேதான். விஷ்ணு தான் இலக்கு. நம்ம யாரை குறி வச்சு அடைகிறோம்? நம்ம போகணுங்கிறது வைகுண்டம் கோலோகம் தான் போகணும்னு விரும்புறோம். அதுவும் பக்தி தொண்டும் அந்த விஷ்ணுவை தான் இலக்கா கொண்டிருக்கு. அடுத்தது படைப்பின் ஆத்மாவை கண்டுபிடிப்பது. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சவர் யாரு, நம்மளை போன்ற உயிர் வாழ்களை படைச்சது யாரு, இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஞானம். இங்க பக்தி தொண்டுங்கிறது அப்படிப்பட்ட பகவானுக்கு தொண்டு செய்யறது. சுயரூபம் என்ன? ஆத்மாவுடைய சுயரூபம் பகவானுக்கு தொண்டு செய்வது. இது பக்தி தொண்டுல வருது. ஞான பாதை கடினமானதாகும். ஞானம் மூலமா நம்ம இத்தனையும் படிச்சு தெரிஞ்சு அதை புரிஞ்சு நாம அந்த வழியில போய் பகவான் அடையிறது எப்படின்னா ரொம்ப கடினமான வழி. அதை விட ஈஸியான எது? பக்தி தொண்டு பாதை எளிதானது. நமக்கு எல்லாரும் சொல்றாங்க பக்தி செய்யணும், நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பக்தி எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நவவித பக்தி என்ன, பக்தியோட ஸ்டேஜஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஈஸியா நம்ம பக்தி பாதையை போறதை விட்டுட்டு ஞான பாதைங்கிற கடினமான வழிக்கு நாம எதுக்கு போகணும் அப்படிங்கறது பகவான் சொல்லியிருக்காங்க. ஞானப்பாதை கடினமானது, பக்தி தொண்டு எளிமையானது. எல்லோரும் தத்துவத்தில் நிபுணர்கள் அல்ல. இப்ப நமக்கு ஒருத்தவங்க பக்தி இது ஞானமே சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஞானத்தை உணர்ந்தவர்கள் நமக்கு தெரியாது. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில தான் அவங்க சொல்லுவாங்க. இப்ப நானே இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா யானே முழுமையா தெரிஞ்ச ஆள் கிடையாது. ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச என்னோட புத்தி கெட்டுற வரையிலும் அவங்களுக்கு சொல்றேன். என்னை விட அறிவாளிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுங்கிறது ஓரளவு தான். இதான் ஞானம்ங்கிறது. அதனால வரக்கூடிய துறவு எப்படியது? பக்குவமற்ற துறவை தான் அவங்க அடைவாங்க. ஆனா இங்க பக்தி தொண்டுல என்ன சொல்றாங்க? புலன்களை அடக்குவது மிகவும் கடினமானது. அந்த தவ வாழ்க்கைக்கு போறவங்க என்ன செய்வாங்க? புலன்களை தான் கட்டுப்படுத்தணும். அது எப்படிப்பட்டது? கடுமையானது. புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்துறதுங்கிறது கடினமான ஒரு வழியா இருக்கும். அது என்ன? முறையற்ற செயல்கள், பக்குவமற்ற துறவு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஞான பாதையை பத்தி இதுல சொல்லியிருக்கிறாங்க. தத்துவ ஆராய்ச்சியும் பக்தி தொண்டும் ஒரே வழியின் 2 அம்சம். இப்ப இந்த நம்ம ஞான வழியில போனோம்னா நம்ம தத்துவ ஆராய்ச்சி தான் பண்ணுவோம். அதாவது பகவானை பற்றிய தத்துவங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம படிக்கிறோம். அந்த வழியில போற போது பகவானை தெரிஞ்சுக்க முடியும். பக்தி தொண்டுல போனாலும் நம்ம இறைவனை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டும் ஒரே நோக்கம் தான் போகுது, ஒரே இடத்த தான் கொண்டு சேர்க்குது. ஆனா என்ன? ஒண்ணு கடினமானது, இன்னொன்னு எளிமையானது. கடினமானது எது? தத்துவ ஆராய்ச்சி. எளிமையானது எது? பக்தி தொண்டு.
புத்திசாலி எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான். நம்ம எல்லாம் புத்திசாலியா இருக்கிற வச்சு நம்ம பக்தி பாதைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து இந்த மாதிரி நீண்ட படி இருக்கு. படிக்கட்டு வழியா ஏறுறது வந்து புத்திசாலியா, இல்ல லிஃப்ட் வழியா ஈஸியா அந்த இடத்துக்கு போறது புத்திசாலித்தனமா? அதை வந்து நாம தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஈஸியா வந்து பக்தி பாதையை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது. பை மாதாஜி. ரமணி हरे மாதாஜி. कृष्णा माताजी हरे कृष्णा हरे यत् कृष्णा। सांख्यै प्राप्यते स्थानं तत् योगैरपि गम्यते एकं सांख्यं च யோகம் च यः பஷ்யதி ச பஷ்யதி. எவனொருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டினாலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்பவனாவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாங்கிய யோகம்ங்கிறது தான் நம்மளுடைய தத்துவ ஆராய்ச்சின்னு நம்ம சொன்னோம். அதோட நோக்கம் என்ன? தன்னுணர்வு பாதை. அந்த தன்னுணர்வு அடையிறது தான் அதோட நோக்கம். சாங்கிய யோகம் படிக்கிறதுனால பக்தி தொண்டும் அதே தான், அதுவும் இது தன்னுணர்வை தான் அடைய வைக்குது. அப்போ வந்து சாங்கிய யோகமும் பக்தி தொண்டும் ரெண்டும் சமம் தான். ரெண்டுமே என்ன, பகவானை சென்றடையறதுக்கான 2 பாதைகள் அப்படிங்கிறத யார் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் வந்து என்னது, உள்ளது உள்ளபடி காண்பவன், உண்மையை அறிந்தவன் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாங்க. உண்மையான ஞானம் உடையவன் என்ன பார்க்கறான்? ஞானத்தினாலும் பக்தி தொண்டாலும் அடையக்கூடியது ஒன்றே. இந்த பகவத்கீதைங்கிற ஞானத்தை நம்ம படிக்கிறோம். அதே சமயத்துல ஒன்று எளிமையானது, ஒன்று கடினமானது. பகவானை நம்ம பக்தி செய்யறோம். ரெண்டுமே வந்து என்ன, பகவானை கொண்டு இது ஞானம் கலந்த அதாவது புத்தியோட கூடிய பக்தி யோகம், இது நேரடியா பக்தி யோகம். அவ்வளவுதான். ரெண்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டும் சமமானது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து வேருக்கு நீரூற்றுதல், இன்னொன்னு வேரை கண்டுபிடித்தல். நேரடியா வந்து வேர்ல தண்ணி ஊத்துறதுங்கிறது வந்து பக்தி தொண்டு. வேற தேடிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். வந்து இந்த வேர்கள் வந்து நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த மரத்துல பெரிய மரம், ஆலமரம்னா அந்த வேரோட நுனியை எங்க கண்டுபிடிச்சுட்டே போறதுங்கிறது வந்து தத்துவ ஆராய்ச்சி, ஞான வழி அப்படின்னு இதை சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருவர் திறமைசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, சரியான வாழ்க்கைக்கான பாடம், முடிவெடுக்கும் திறனும் இருக்க வேண்டும். ஒருத்தவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, திறமைசாலியா இருப்பாங்க. ஆனா வந்து என்ன செய்வாங்க, எது குறிக்கோளோ அதை கொட்ட விட்டுருவாங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து குறிக்கோளை நோக்கி நம்ம போகணும். நமக்கு அது எது சரியான வழிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய திறனும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. 6 மாதாஜி. हरे कृष्ण माताजी। हरे संन्यासस्तु मागा भागो दुगम अप्तम अयोगदाः योगो युक्तो मुनित्रागम्म நாச்சானதி கச்சதி. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ வந்து இங்க வந்து 2 விதமான சன்னியாசிகள் துறவு வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? மாயாவாத சன்னியாசிகள். அவங்க வந்து மாயாவாதம்னா பகவானுக்கு உருவம் இல்லை, அருவம் இருக்கு, அதாவது உருவமற்ற நிலையில இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, சாங்கிய தத்துவத்தை படிக்கக்கூடிய ஒரு விதமான சன்னியாசிகள் இருக்கிறாங்க. அதே சமயத்துல வைஷ்ணவ சன்னியாசிகள், அதாவது பகவான் கிருஷ்ணரை வணங்கக்கூடிய சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, வேதாந்த சூத்திரம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் தான். அதுக்கு சரியான அதை படிச்சு அந்த வழியில வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இப்படி 2 விதமான சன்னியாசிகள். வந்து ஒருத்தவங்க வந்து சாங்கிய தத்துவத்துல அதாவது மாயாவாதிகள், இன்னொருத்தவங்க வந்து பாகவதம் வைஷ்ணவ சன்னியாசிகள். இப்படி 2 விதமான சன்னியாசிகளை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல அப்படிப்பட்ட சன்னியாசிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாயாவாதி சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்தி தொண்டுங்கிறதே அவங்கள்ட்ட அறவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உருவ வழிபாடு இல்லை, அருவத்தைன்னு தான் அவங்க வழிபடுறாங்க. அப்போ வந்து எல்லா விதமான செயல்களையும் அவங்க என்ன செய்யறாங்க, செயலற்று இருக்கிறாங்க. செயலற்று இருக்கக்கூடியது வந்து யாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, பகவானையும் சந்தோஷப்படுத்தாது, செய்யறவங்களையும் சந்தோஷப்படுத்தாது. ஆனால் இந்த பாகவதம் போன்ற வைஷ்ணவ சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா,
பகவானுடைய உருவத்துக்கு வழிபாடு பண்றாங்க. இப்ப இஸ்கான் டெம்பிள் எல்லாம் போனீங்கன்னா அந்த கோயில்ல வந்து காலையில 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி சயன ஆரத்தி வரையிலும் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா எல்லாரும் இயங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. காலையில இருந்து அதை அலங்காரம் பண்றது, அது வந்து நீராட்டுறது, அப்புறம் வந்து அதுக்கு பிரசாதம் சமைக்கிறது, படைக்கிறது, பாடுறது, ஆடுறதுன்னு பலவிதமான செயல்கள்ல பகவானுக்காக அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுறது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, பகவானையும் திருப்திப்படுத்த நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளாமல் ஜட பற்றுதலை துறப்பது என்பது துன்பகரமானது. நான் பற்றற்று இருக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன செய்யறாரு, பணத்தை எல்லாம் வீசி எரிஞ்சிடுறாரு. ஆனா அவருக்கு கவலையோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பணம் வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. வேற ஏதோ ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. நாம வந்து நம்ம எல்லாத்தையும் துறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியா நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு துறவு நிலையில இருக்கக்கூடிய ஒரு முனிவர் என்ன பண்ணுவாருன்னா, பகவான் மேல பற்று இல்லாம அந்த நிலையில போய் அவர் இருந்தாருன்னா அவருடைய அது வாழ்க்கை வந்து என்ன செய்யாது, வெற்றி அடையாது. அவர் வந்து வாழ்க்கையில தோல்வியைத்தான் தழுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். துறவு மட்டும் போதாது ஒருவர் பக்குவம் அடைவதற்கு. கிருஷ்ணரிடம் பற்றுதலை வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் மேல பற்று இல்லாம இந்த ஜட உலகத்தை மற்றும் பற்று அற்று இருக்கக்கூடிய நிலை வந்து எப்படிப்பட்டது நிலை? அது வந்து வெற்றி அடைய பக்குவம் அடைய முடியாது. முக்கியம் எது? பகவான் மேல பற்று வைக்கணும். அடுத்ததுதான் ஜடப்பற்றுதலை கூட கைவிடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜடப்பற்றுதலோட கூட இருந்துகிட்டு கூட நாம எல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அது யாருமே இந்த ஜடப்பற்றுதலை விட்டுட்டு இங்க பக்திக்கு வரல. அந்த இதே பரவாயில்ல அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே சமயத்துல துறவிகள் வந்து அனைத்தையும் துறந்துட்டேன்னு சொல்றது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பயிற்சி செய்வதுங்கிறது தான் வந்து இப்ப 7ல இருந்து 12 நிஷ்காம கர்மாவா சொல்லப்பட்டிருக்கு. நிஷ்காம கர்மாவா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். 7 படிங்க மாதாஜி. மதனா மாதாஜி படிங்க மாதாஜி. மதனா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யோக யுக்தோ விசிஷ்டாம மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணம். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்பொழுதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மனதையும் புலன்களையும் கட்டுவது. நம்ம புலன்கள் மனசு அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா பந்தப்படுத்துது. அந்த நிலையில இருக்க அது ரெண்டையும் நம்ம கட்டுப்படுத்திட்டு பக்தியோட பகவானுக்கு வந்து தூய பக்தி சென்று நம்ம வந்து பியூர் டிவோஷனல் சர்வீஸ் யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்களோ அவங்க வந்து எல்லாருக்கும் பிரியமானார்கள். இப்ப நம்ம ஸ்ரீல பிரபுபாதாவே உதாரணமா எடுத்துக்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு பகவானுக்கு வந்து தொண்டு செய்யணும், கிருஷ்ண பக்தியை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மேலை நாடுகள்லாம் போனாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய சேவையை அங்க வந்து தொடங்கி இவ்வளவு பெரிய இயக்கத்தை உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட பிரபுபாதா நம்ம எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? அந்த நிலையில அனைவருக்கும் பிரியமானவர்களா அவங்க மாறுறாங்க. அதே சமயத்துல அனைவரும் அவனுக்கு பிரியமானார்கள். அவரும் வந்து எல்லாரையும் விரும்புவாரு. எல்லா மக்களையும் ஏற்றத்தாழ்வு எல்லாம் பார்க்கல. ஆனா பெண்ணா அவன் வந்து ஹிப்பியா பண்பாட்டுல இருக்கிறானா அதெல்லாம் அவர் பார்க்கல. எல்லாரையும் வந்து கடவுளுடைய குழந்தையாதான் அவர் பார்த்தாரு. அதனாலதான் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு அவரால் போக முடியுது. அப்படிப்பட்ட மனிதன் பந்தப்படுவதில்லை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குணங்கள்ல அவர் கட்டுப்பட மாட்டார். கிருஷ்ண உணர்வில் முழுவதும் உள்ளவரின் குணங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. அனைவரும் கிருஷ்ணருடைய அங்கங்கள். எல்லா உயிர்களும் கிருஷ்ணருடைய அங்கம் அப்படிங்கிறத முதல்ல அவங்க உணர்றாங்க. யாருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை. அதனால் நான் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். அவர் வந்து என்ன செஞ்சாரு, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சேவை செஞ்சாரு. என்ன சொல்ல போனா வந்து ஏதோ ஒரு இடத்துல கோயில்ல வந்து இப்ப இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க மாதாஜி. வந்து இது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு செருப்பும் இதுவும் வச்சிருப்பாங்களாம், வார்கோலம் தொடப்பமும். அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் உள்ள போவாங்களாம். ஏன்னா நாம வந்து அந்த நிலையில இருக்கிறோமா, நம்ம வந்து செருப்பை விட கீழான நிலை, தொடப்பத்தை விட கீழான நிலையில தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளை நாமளே தாழ்த்திக்கணும். அடுத்தவங்களை வந்து எப்படி பார்க்கணும்னா நம்மளை போன்ற அது ஒரு சக ஆத்மா அப்படிங்கிற அந்த நிலையில நாம அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும். அடுத்தது திவ்யமான குணத்தினால் புத்தி தூய்மை. திவ்யமான குணம்ங்கிறதே வந்து பகவானை பற்றிய அந்த குணம், அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால நம்மளுடைய புத்தி நம்ம மனசு எல்லாமே வந்து என்னது
களங்கத்துல இருந்து விடுபடுது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துதல், இதுதான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து எப்படி மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கடமைக்காக செயல்படுறோம். நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம கடமை, அது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது எந்த விதமான செயல் விளைவுகளும் இல்லை. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வரக்கூடிய விளைவை நாம அனுபவிக்க மாட்டோம். இதுதான் நிஷ்காம கர்மா. மிகச்சிறந்த சேவை கிருஷ்ணருடைய மகிமையை பரப்புதல். முக்கியமான சிறந்த சேவை எதுன்னா பகவானை பற்றிய விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது. இப்ப நீங்க எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி வகுப்புல வந்து ஆசிரியரா உட்கார்ந்து நீங்க சொல்லி கொடுக்கலாம். இன்னும் வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள இந்த வகுப்புல வந்து சேர வைக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இந்த வகுப்புல சேர வைக்கலாம். எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணனுடைய மகிமையை வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வெளிக்கொண்டு வரணும். அதுதான் நமக்கு வந்து சிறந்த ஒரு பகவானுக்கு செய்யக்கூடிய சிறந்த ஒரு சேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து யோசிச்சு பாருங்க. இதுல எதாச்சும் நம்ம ஆத்மா செய்யுதா அப்படின்னா, ஒண்ணு பாக்குறோம், கேட்கிறோம், தொடறோம், நுகர்வது, உண்பது, நகர்வது, தூங்குவது, மூச்சு விடுவது, பேசுவது, கழிப்பது, இத்தனை விஷயங்கள் இருக்காங்களே. இத்தனை விஷயங்கள்லயும் 9 விஷயம். இந்த 9ம் வந்து நாம தான் செய்யறோமா, நம்ம ஆத்மா செய்யுதா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்மா இது எதுவுமே செய்யல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அதுலதான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்லோகம் யாரும் வாசிக்க வேணாம், அதோட மீனிங்கை மட்டும் படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. லதா சந்திரன் மாதாஜி படிங்க மாதாஜி. ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போதும் தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும்போதும், கழிக்கும் போதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், கண்களை மூடி திறக்கும் போதும் ஜட புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வந்து கடவுள் அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடர்றோம், நுகர்றோம், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் ஒண்ணுமே செய்யல. உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா வந்து என்ன நினைக்குது, நான் எதுவுமே இதை செய்யல. இந்த உடல், ஜட உடல் தான் வந்து என்ன செய்யுது, அந்த புலன்கள் தான் இந்த விஷயங்களை செய்யுது. அதுதான் ஈடுபட்டிருக்கே தவிர நான் அதுல இருந்து வேறுபட்டவன். அந்த உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் ஆத்மாவா செய்யுது? எல்லாமே நம்ம உடல் தான் செஞ்சுட்டு இருக்கு. உடலையோட இயக்கத்துலதான் அது எல்லாமே செய்யறோம். அப்ப நாம அந்த ஆத்மா, உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா வந்து இதுல இருந்து வேறுபட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா எதையுமே செய்ய சொல்லல, அது பாட்டு செவனேன்னு இருக்குது. இந்த புலன்கள் தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யுது. தெய்வீக உணர்வில் இருப்பவன் எப்படி செயல்படுகிறான்? தத்துவ வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உடலில் இருந்து வேறுபட்டவன் என்று அறியும் போது, இந்த உடலை விட்டு நான் வேறுபட்டவன், உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா தனியா போய் யோசிக்குது. எப்படி பாக்குது? ஆத்மா பௌதிகமாக செயல்படுவதில்லை என்று அறிகிறான். இந்த ஆத்மா வந்து எப்போதுமே தூய்மையானது, பியூரிட்டியானது, ஞானமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த உடல் வந்து என்ன செய்யுது? அஞ்ஞானத்துல இருக்குது. அந்த முக்குடங்களோட கட்டுப்பாட்டுல வந்தோம்னா அந்த அஞ்ஞானம் வந்துருது. அதனால அந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்டது? எந்த விதமான பௌதிக செயல்களையும் அது ஈடுபடல. எல்லாம் குணங்களின் மூலமாக இந்த உடல் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத அதுக்கு தெரிய வருது. உடல் விஷயங்களில் ஈடுபடுவது போல் தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் எப்போதும் சுதந்திரமானவன். இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வோட இருக்கக்கூடியவங்க செய்யற செயலும் பௌதிகத்துல உள்ளவங்களுடைய செயலும் ஒரே மாதிரியா இருக்கும். அவங்களும் வந்து என்ன சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, பேசுறாங்க, படிக்கிறாங்க, எல்லா கடைத்தருக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. பார்த்தா எல்லாரும் நம்ம இவன் எப்படி கிருஷ்ண உணர்வுங்கிறோம், இவங்க எப்படி பௌதிகங்கிறோம் அப்படின்னா, அவங்க எல்லா விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் அவங்க வந்து எந்த உணர்வோட செயல்படுறாங்கன்னா கிருஷ்ண உணர்வோட செயல்படுறாங்க. அப்படி அந்த நிலையில அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 10 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குமுதா மாதாஜி படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சிருங்க மாதாஜி போதும். மாதாஜி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. பற்றின்றி தனது கடமைகளை தானங்க. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு
அர்ப்பணிப்பான். ஒரே நிமிஷங்க. பற்றின்றி தன் கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரில் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப குளத்துல எல்லாம் தாமரை பூ பூத்திருக்கும், தாமரை இலை இருக்கும், அதுல முத்து முத்தான் தண்ணி இருக்கும். அந்த தாமரை இலை வந்து எப்போதும் தண்ணிக்குள்ளேதான் கிடக்குது. ஆனா அதுல ஒட்டி இருக்கா தண்ணினா ஒட்டியே இருக்காது. அது முத்து தண்ணி வந்து இது ரவுண்டா முத்து போல அது உருண்டு உருண்டு ஓடுமே தவிர அந்த இலை வந்து நனைஞ்சே இருக்காது. நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நிலையில தான் நாம எப்போதும் இந்த பௌதிகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே குணங்களோட அடிப்படையில நம்ம கர்மங்களை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த தாமரை இலை போலதான் நாம வந்து வாழ்க்கைய வாழணும். இந்த பற்றுக்கள்ல இந்த பந்தங்கள்ல சிக்கிக்காம நம்மளோட சேர்ந்துதான் இருக்குது. அதோட ஒட்டாம நம்மளுடைய வாழ்க்கைகளை நம்ம வாழணும். அப்படி வாழும் பொழுது என்ன ஆகுது வந்து அந்த பாவ விளைவுகள்ல இருந்து நாம வந்து நம்மளை வந்து அண்டாது அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இப்ப ரந்தி தேவர்னு ஒரு ராஜா வாழ்ந்தாரு. அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு. ரந்தி தேவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய இருக்க பொருள்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்தாரு, தானம் கொடுத்துட்டே இருந்தாரு. அந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா பஞ்சத்துல மாட்டிக்கிறாரு. அவருடைய நாட்டுல பஞ்சம் வருது. அவருக்கே சாப்பிட ஒண்ணுமே இல்லை, பட்டினி கிடக்குறாரு. 48 நாள் வந்து உபவாசம் இருக்கிறாரு, சாப்பிட எதுவும் இல்லாம. அப்ப அவருக்கு யாரோ ஒரு அன்பர்கள் வந்து என்ன செய்யறாங்க, தானம் கொடுத்த அன்பர்கள் வந்து அவர் பட்னியா இருக்கிறது பொறுக்காம பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி. அதை வந்து அவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளோட பங்கு பிரிச்சு சாப்பிடலான்னு அவர் ஆசையோட உட்காரும் பொழுது அந்த நேரத்துல இறைவன் வந்து சோதிக்க வராங்க. மாயாதேவி வராங்க, பிரம்மதேவன் வராரு, சிவபெருமான் வராரு, விஷ்ணு வராரு. எப்படி மாறுபட்ட தோற்றங்கள்ல வேடனாகவும் நாயாகவும் சண்டாளனாகவும் எல்லாம் மாறி மாறி வந்து அவர்கிட்ட இருக்க உணவை வந்து 4 பேரும் வாங்கிடுறாங்க. வாங்கி தண்ணி கூட இல்லை அவருக்கு. அந்த பாயசத்தை பங்கு போட்டிருக்காருல, தன் பங்கு கொடுக்குறாரு, அப்புறம் மனைவியோட பங்கு கொடுக்குறாரு, அப்புறம் குழந்தைங்களோட பங்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. உயிரை விடக்கூடிய நிலையில கூட அவங்க வர்றாங்க. அந்த மாதிரி சோதனைப்படும் பொழுது கூட அவர் வந்து எல்லாத்தையும் தானமா தான் கொடுக்குறாரு. அந்த நிலையில பற்று இல்லாம பகவானுக்காக அர்ப்பணிச்சு அவர் வாழ்ந்ததுனால என்னது, அவருக்கு வந்து கடவுளுடைய அருள் கிடைச்சது. அந்த நிலையில நாமளும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை பாவ விளைகள் தீண்டுமா, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்கள தீண்டுமானா தீண்டாது. எல்லாம் கிருஷ்ணனுடையது, பகவான் கொடுத்தது, எல்லாமே அவருக்கு சொந்தம், எல்லாவற்றையும் அவருடைய சேவையில ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாமரை இலை உங்களுக்கு படமாவே இருக்கு பாத்தீங்களா. அதுல இருக்க நீர் வந்து முத்து முத்தா இருக்க தவிர அந்த இலைய வந்து எந்த விதத்திலையும் தொடவே இல்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாழ்வை கிருஷ்ணருக்காக அர்ப்பணியுங்கள், அதன் பிறகு மீண்டும் திரும்புதல் என்பதே இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாழ்க்கை, மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த ஞானமும் இந்த பிறவிலேயே நமக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து நம்ம இந்த உலகம் வந்து நிரந்தரம்ன்றது, இறைவனுடைய உலகம்தான் நிரந்தரமானது அப்படிங்கிற இந்த ஞானமும் நமக்கு பகவத்கீதை மூலமா தந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கையை நாம என்ன செய்யணும், பகவானுக்கு தொண்டாற்றுதல்ல நாம வந்து வாழ்க்கையை பயன்படுத்தணும். அப்படி பண்றதுனால என்ன ஆகுது, புனரவி ஜனனம் புனரவி மரணம்ங்கிறது நமக்கு இல்லாம முழுமையா பகவானுடைய உலகத்துக்கு சென்றடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒருவருக்கு பௌதீக உலக எழுச்சிகளையும் செய்யக்கூடியவை எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துக்காக செய்ய வேண்டியது, தனக்காக செய்ய வேண்டியது எந்த விதமான வேலையுமே இல்லை. அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க, பகவானுக்காகவே இங்க வந்து பாடி ஆடுறாங்க, பகவானுக்கு ஜபம் பண்றாங்க, பகவானுடைய பிரசாதத்தை வந்து விநியோகம் பண்றாங்க, பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடுறாங்க. இப்படி எல்லாமே கிருஷ்ண உணர்வோட அவங்களுடைய செயல்பாடுகள் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மாதாஜி. குமார் பிரபுஜி இல்லைன்னா காந்திமதி மாதாஜி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் படிங்க. காந்திமதி மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. படிங்க. காயேன மனசா புக்தியா படிச்சுக்கிறேன். பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உடல், மனம், புத்தி. உடல்னா என்ன, பாடி, மனம் வந்து மைண்ட், அப்புறம் புத்தி இன்டெலிஜென்ஸ். அந்த 3, அதோட கூட என்ன புலன்களாலேயும் அவங்க வந்து செயல்படுறாங்க. யாரு, பற்றுதலை துறந்த யோகிகள். இந்த உலகத்துல இருக்க பற்றுதல் எல்லாம் விட்டக்கூடிய அந்த எதுக்காக, தூய்மை அடையணும். அதாவது நம்ம களங்கங்கள்ல இருக்கு, நம்ம மனசு 6 விதமான அழுக்குகள் இருக்கு. நம்ம உடலும் சுத்தம் இல்லை, இந்த உலகமும் சுத்தம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல பகவானை அடையணும்னா, இந்த அழுக்குல இருந்து நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உடல், மனம், புத்தி, புலன்களால கூட பகவானுக்காக செயலாற்றணும் அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. யோகிகள்லாம் அப்படிதான் செயல்படுறாங்க.
தூய்மை அடைவதற்காக, உடலுடன் ஆன பொய் அடையாளத்தை விடுவதற்காக, நான் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொய் அகங்காரம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அடையாளத்தை விடுறதுக்காக, தூய்மை அடைவதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, பகவானுக்காக செயல்படுகின்றார்கள். யாரு? பக்தர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 12 மாதாஜி. தனலட்சுமி மாதாஜி படிங்க மாதாஜி. பவானி மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தியின் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணித்தால் பூரண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தன் என்ன செய்யறான்? எல்லா செயல்களையும் பகவானுக்காக செயல்படுறான். இப்ப பார்த்தோம் இல்லையா, பாடுறாங்க, ஆடுறாங்க, சமைக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, ஜபம் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பகவானுக்காக செயல்பாடு செய்யறாங்க. அதனால அவங்க எப்போதும் என்ன சந்தோஷமாவும் அமைதியோடையும் இருக்கிறாங்க, பகவானுக்கு உறுதியா வச்சு செயல்படும் பொழுது. ஆனா பகவானை அன்றி பௌதீகத்துல நம்மை நாமே சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாம் என்ன பண்றோம், இந்த இயற்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நம்மளுடைய நாக்கு ருசிக்காக சாப்பிட்றது, நம்ம காதுக்கு இனிமை கேட்கணும்னு பல கண்டவிண்ட இசைகளை கேட்கறது, திரைப்படங்கள் பார்க்கறது, அப்படி பௌதிகத்துல நம்ம ஈடுபடும் பொழுது பேராசை நமக்கு என்ன செய்யுது, நம்ம இன்னும் எவ்வளவுதான், அதாவது விறகு எரியிற நெருப்புல எவ்வளவு விறகு அள்ளி போட்டாலும் அது எரியுமே தவிர அந்த விறகு நெருப்பு அணையாது. அது போல நம்மளுடைய காம இச்சையை தீர்க்கவே முடியாது. மேலும் மேலும் என்ன செய்யணும், இன்னும் அதுல ஈடுபடணும்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆசையினால, பேராசையினால அவங்க என்ன செய்யறாங்க, பந்தப்படுறாங்க. அது 3 குணங்களினால நம்ம கட்டுண்ட நிலையில நம்ம இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பற்றோடு செயல்படுவதற்கும் பற்றில்லாமல் செயல்படுவதற்கும் உள்ள என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்றில்லாமல் செயல்படுபவர் பக்தர்கள் கிருஷ்ணரிடம் பற்று கொண்டுள்ளார்கள். பக்தர்கள் அமைதியை அடைகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன? அமைதி, சந்தோஷம், எந்தவித கவலையும் இல்லாம இருக்கிறாங்க. பற்றோடு செயல்படுவர் என்ன செய்யறாங்க, தங்கள் வேலையில் பற்று கொண்டுள்ளார்கள். மற்றவர்கள் இதுக்கு தெரியல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வேலையில பற்று வச்சு அவங்க எப்போதும் மனக்கவலையோட, சந்தோஷம் இல்லாம துன்பமான வாழ்க்கை. அவங்க இப்போ பாதி நேரம் இன்பம் அனுபவிக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை, மறுபடியும் அவங்களை துன்பம் சொல்லுது. ஆனா பக்தர்களுக்கு எந்த நேரமும் துன்பங்கிறதே வராது, எப்போதுமே ஆல்வேஸ் இன்பம் தான். அந்த நிலையில அவங்களுடைய நிலை இருக்குது. இதை பாருங்க, இந்த பார்த்தாலே தெரிஞ்சிருது இவங்க எல்லாம் எப்படி பாடி ஆடுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தா ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பெண்கள், நம்ம நாட்டு பெண்களே இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க பெண்கள் எல்லாமே எப்படி பகவான் கிருஷ்ணன் மேல பக்தியோட அவருடைய மாலையெல்லாம் தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டு இன்பமா பாடி ஆடுறாங்க. அவங்க முகம்லாம் பார்த்தா எவ்வளவு பிரகாசமா இருக்குது. அந்த நிலையில கிருஷ்ணருக்கு புறம்பே எதுவும் இல்லை என்பதே அமைதி மற்றும் அச்சமின்மையின் தலம். கிருஷ்ணரை விட்டுட்டு வேற எதுவுமே இந்த உலகத்துல பெரிய விஷயம் கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு பயமில்லை, அமைதியோட இருக்கிறாங்க, கஷ்டம் இல்ல. இதை உணர்வதே கிருஷ்ண உணர்வின் ரகசியம். இந்த ரகசியத்தை நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொள்ள முடியும். அது நான் மட்டுமே கர்த்தா இல்ல, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாம செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கான நம்ம மட்டுமே கர்த்தா இல்ல. என்னன்னா ஆத்மா ஆசைப்படுகிறது, பரமாத்மா அதற்கு அனுமதி தருகிறார், பிரகிருதி அதை நிறைவேற்றுகிறது. எதுக்கு ஆசைப்படுது, நம்ம இதை அனுபவிக்கணும், இயற்கையை அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பகவான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. பிரகிருதி என்ன செய்யுது, மாயை நம்மளை இந்த ஒரு உடலை கொடுத்து அது கட்டுக்குள்ள நம்மளை வச்சுக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 13 மாதாஜி. ஜானகிராமன் பிரபுஜி படிக்கிறீங்களா பிரபுஜி? இல்லைன்னா அருள்மொழி மாதாஜி, அம்பிகா மாதாஜி படிங்க மாதாஜி. அம்பிகா மாதாஜி படிங்க. உடலை உடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் பௌதிக உடலில் இன்பமாக வசிக்கின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நவத்வாரே புரே தேகி. நவத்வாரம்னா என்ன? 9 கதவுகளை கொண்ட இந்த நகரத்துல பௌதிக உடல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதுல உடல்ல 9 ஓட்டைகள் இருக்குன்னு. இப்படி 9 ஓட்டைகள் இருக்குது. அந்த ஆத்மா வெளியே போகணும்னா எவ்வளவு ஈஸியா போயிடலாமே, ஆனா ஏன் போகல, உள்ளுக்குள்ள இருக்குது. இந்த கர்மாவெல்லாம் நம்ம முடிகிற வரல அது உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அந்த உடலை உடைய ஆத்மா
தனது இயற்கையை கட்டுப்படுத்தி, அதோட இயற்கையான சுபாவத்தை கட்டுப்படுத்தி, மனதால் எல்லா செயல்களையும் திறந்து விடும் பொழுது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் இன்பமாக வசிக்கின்றான். அதாவது நம்ம பௌதிகத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடெல்லாம் நம்ம மனசை வந்து அது ஆத்மா கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்தி எல்லா ஆசைகளையும் எல்லா விதமான செயல்களையும் துறக்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த பலவிதமான பௌதிக விஷயங்கள்ல நம்ம மனம் மற்றும் புலன்கள் எப்படி ஈடுபடுதோ அது எல்லாத்தையும் எது கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆத்மா கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இந்த 9 விதமான கதவுகள் கொண்ட இந்த நகரம், இதை வந்து நகரம்னு சொல்றாங்க. இந்த நகரத்துல அந்த ஆத்மா எப்படி இருக்குது, சந்தோஷமா வாழுது. 9 கதவுகளை கொண்ட நகரம் எது பாருங்க. 2 காதுகள், 2 மூக்குகள், 2 கண்கள், 1 வாய், பாலுறுப்பு மற்றும் மலவாய். இதுதான் 9 வித ஓட்டைகள். இதுக்குள்ள இந்த ஆத்மா என்ன செய்யுது, ஆத்மாவுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். மனமுடைய மனம், புத்தி, அப்புறம் புலன்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருந்ததுன்னா அது சந்தோஷமான நிலையில வாழும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு நகரத்தில் வாழ்கிறேன், அதனால் நாங்கள் நகரமாகி விடுவேனா? எவ்வளவு அர்த்தமற்றது இது. இப்ப வந்து நான் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இங்க கொடுத்துருக்குறாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல வாழறோம், இல்ல இந்த ஊர் வந்து காரைக்கால்ல நான் வாழறேன் அப்படின்னா, இந்த காரைக்கால்ல நான் வாழறேங்கிறதுனால நானே காரைக்கால் அப்படின்னு சொல்ல முடியுமா? அபத்தமான செயலால இருக்கு. காரைக்கால்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிதானே சொல்ல முடியும். எல்லாருமே வந்து ஒரு ஊர்ல வாழலாம், ஆனா அந்த ஊரே அவங்கதான் அப்படின்னு சொன்னா எப்படி அபத்தமோ அது போலதான் இந்த உடலுக்குள்ள வாழக்கூடிய அந்த ஆத்மா என்ன செய்யுது, அந்த ஆத்மா வந்து இந்த உடலுக்குள்ள அது வாழுது, அவ்வளவுதான். இந்த உடல் வந்து அதுவே அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படிதான் தப்பான அபிப்பிராயம் பண்ணியிருக்கிறோம். ஒரு மிருகத்துக்குள்ளேயோ, ஒரு தாவரத்துக்குள்ளேயோ, ஒரு மனித உடலுக்குள்ளேயோ, ஒரு தேவ உடலுக்குள்ளேயோ இருக்கிறதுனால அந்த ஆத்மா வந்து அது ஆகிவிடாது. ஆத்மா வந்து தனிப்பட்ட நிலை, தனித்துவமான நிலையில இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆத்மாவின் பங்கு. உடல் செயல்திறன் மற்றும் செயலின் காரணம். உடல் தான் வந்து என்ன செய்யுது எல்லா வேலைகளையும் செய்யறது. அதுக்கு காரணமானதும் அதுவே தான். உடல் முக்குணங்களின் ஆணைப்படி செயல்படுகிறது. அது யாரோட கட்டளைப்படி செயல்படுது அப்படின்னா அந்த 3 குணங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்கள் மூலமா செயல்படுது. ஒருவன் தன்னை உடல் என்று நினைக்கும் போது துன்பப்படுகின்றான். நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான், நான் பெரிய வீரன், நான் பெரிய அழகன் அப்படின்னலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது எல்லாத்துக்கும் என்ன, அது நாம் வந்து இந்த உடல் அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்பாடு பண்றது. அதனால என்ன கிடைக்குது, நமக்கு துன்பம் தான் கிடைக்குது. இதுல ஆத்மா எந்தவித பங்கும் எடுப்பதில்லை, அது தனித்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண உணர்வில், அதே சமயம் கிருஷ்ண உணர்வோட இருக்கும் பொழுது உடல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் துறக்கும் பொழுது இன்பமாக இருக்கிறான். யாரு, அந்த ஆத்மா. இயற்கையை கட்டுப்படுத்தி அவன் எப்படி தன்னுடைய மனங்களையும் குணங்களையும் கட்டுப்படுத்தி இந்த இடத்துல அவன் இருக்கிறான். மனதால் எல்லா செயல்களையும் துறந்து, இப்ப இங்க இருக்காங்க வந்து மனசால மற்ற எல்லா செயல்களையும் துறந்து பகவான் கிருஷ்ணரை மட்டுமே நினைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, இன்பத்து நிலையை அடைகிறார்கள். உடலை மையமா வைக்கும் போது துன்பமும், மனசால நம்ம இறைவனை வந்து மையமா வைக்கும் போது இன்பமும் அடைகிறோம் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்கிறாங்க. போட்டியின் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை. இவையெல்லாம் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுவையே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை ஏதாவது செய்யுன்னு சொல்லுதா? நம்ம வந்து இந்த சரீரம் தான் எல்லாமே செய்யுது. நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடல் தான் எல்லா வேலையுமே இங்க செய்யுது. இந்த புதுசா ஒரு செயலை வந்து அது உண்டாக்குறதும் இல்லை, செயல்படுமாறு அது வந்து நம்மளுடைய மனசால அது வந்து தூண்டுறதும் இல்லை. அது பாட்டுக்கு நான் செவனேன்னு தான் இருக்கு. செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை. நம்ம செய்யக்கூடிய செயல்களோட பலன்களையுமே அது வந்து உருவாக்குறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. இதையெல்லாம் எது செய்யுது, நம்முடைய இந்த லிவிங் என்டைட்டி அப்படின்னா இந்த உடலை வாழக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் தான் செய்யுது. இதையெல்லாம் என்ன, யாரோட காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜட இயற்கையின் முக்குணங்கள். அப்பதான் நம்ம வந்து இந்த 3 குணங்கள்ல இருந்து எதுக்கு வெளியில வரணும், சுத்த சத்துவத்துக்கு வரணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலைக்கு உயர்ந்தாதான் நாம இந்த துன்பத்துல இருந்து விடுபடலாம். முக்குணங்கள் கட்டுண்ட ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன. முக்குணங்களால் கட்டுப்படுத்த ஜீவன் ஆசைப்படுகிறது.
அது வந்து கட்டுப்பட்ட உடனே தான் அந்த ஜீவனுக்கு என்ன வருது, ஆசைங்கிற அந்த உணர்வு வருது. ஆசை வந்து இந்த ஆசையினாலதான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம். அந்த ஆதிக்கம் வந்து குணங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகும் பொழுது இன்னும் வந்து ஆசை என்ன செய்யுது, டிஃப்ரெண்டான ஆசைகள் நமக்கு வருது. அதுக்கு எது உதவி பண்ணுது, இந்த முக்குணங்களே வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குதாம். அதுவும் சொல்றாங்க. அதனால் ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை. ஆத்மா எந்தவித செயலையும் உண்டாக்குறதும் இல்லை, செயல்படுற மாதிரி அது தூண்டுறதும் இல்லை. செயல்களோட பலன்களையும் அது அளிக்கிறது இல்லை. எது செய்து எல்லாமே 3 குணங்கள். அந்த 3 குணங்கள்ல கட்டுண்டு இருக்கிற நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது வந்து முக்குணங்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ஆத்மா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 15 மாதாஜி. அருள்மொழி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே அச்செயலின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷர் ஏற்பதில்லை. ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையே ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாம செய்யக்கூடிய செயலோட பாவ புண்ணிய விளைவுகிறது பகவான் ஏத்துக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. ஏன் ஏத்துக்க மாட்டாரு, நாம தானே செய்யறோம், நாம செஞ்சுட்டு கடவுள் மேல பழிய போடலாமா? அதை வந்து அவரு ஏன்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நீ நல்லது இது கெட்டது இது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காரு. இதை செய்யி, இந்த கர்மாவை செய்யி, அது விகர்மா செய்யாத, அகர்மா பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த பிற்பாடு நாம வந்து விகர்மாவை பண்ணிட்டு அதனால வரக்கூடிய பாவ விளைவுகளுக்கு பகவானை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. காரணம் நாம தான். அதனால பரமபுருஷர் இருக்க மாட்டார். ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. நமக்கு இருக்க அந்த அறியாமையினாலதான் நம்ம வந்து ஞானமற்ற நிலையில இருக்கிறோம். அதுதான் வந்து நம்ம தப்பான வழிகள்ல ஈடுபடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பகவானின் பங்கு வந்து இதுல எதுவுமே இல்லை. செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் கடவுள் என்றும் பொறுப்பாளி அல்ல. அவர் வந்து பாவ புண்ணிய கணக்குக்கு அவர் எல்லாத்தையும் சாட்சியா இருப்பாரு. நம்ம மனசுல அனுமதியும் கொடுப்பாரு, ஓரளவு வரையில அனுமதியும் கொடுப்பாரு. ஆனா அவர் பொறுப்படுத்திக்க மாட்டாரு. பிரகிருதியை முக்குணங்கள் கட்டுப்படுத்துவார். அவர் வந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் 3 குணங்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில அவர் இருக்காரு. ஆத்மாவின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் அனுமதிக்கிறார். நம்ம உள்ள இருந்துகிட்டு நம்ம விருப்பப்படுறத வந்து அனுபவிக்கிறதுக்கு அவர் அனுமதியும் கொடுக்கிறாரு. ஆனால் நாம செய்யறது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அதை நாம செய்யணும். ஏன்னா உள்ள பகவான் இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். விதுரர் வந்து ஒரு தரம் கடைசியா வந்து பிரபாச தீர்த்தத்துல அவர் வந்து மேலுலகத்துக்கு போறாரு. அந்த நேரத்துல கிருஷ்ணர்கிட்ட போய் விதுரர் கேட்கிறாரு, எனக்கு வந்து நானும் உங்களோட வரேங்கிறாரு. ஆனா பகவான் அனுமதிக்கல, உனக்கு இன்னும் கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட மனசுல இருக்க சந்தேகத்தை கேட்கிறேன், சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க எதுக்காக வந்து அந்த அரசபையில வந்து துரியோதனோட சபையில வந்து தர்மபுத்திர வந்து சூதாடும் பொழுது சகுனியோட அந்த அந்த பகடக்காயை வந்து நீங்க வந்து அவன் நினைச்சபடி விட்டாம மாத்தி விட விட்டுருக்கலாமே. திரௌபதியோட மானத்தை வந்து அவங்க பறிக்கும் பொழுது நீங்க காப்பாத்தி இருக்கலாமே, ஏன் செய்யல? உங்களால எல்லாமே செய்ய முடியல, ஏன் செய்யல அப்படின்னு வந்து கேக்குறாரு. அந்த கேள்விக்கு பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் செய்வேன். அவன் வந்து துரியோதனன் வந்து ரொம்ப திறமைசாலி. அவன் என்ன பண்றான், தன்னால சூதாட முடியாதுன்னு தன்னுடைய மாமாவை வந்து சகுனியை வந்து அவன் பயன்படுத்திக்கிட்டான். தர்மபுத்திரர் என்ன செஞ்சாரு, அவருக்கும் சூதாட தெரியாது. அந்த இடத்துல அவர் வந்து என்ன அழைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. நான் வந்து அந்த சூதாடுறதுக்கு தப்பான செயல்ங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த அந்த விஷயத்த வந்து பகவானுக்கு தெரியாம மறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் எப்படி போய் அவருக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல திரௌபதியோட மானத்தை வந்து ஏன் நீங்க வந்து காப்பாத்தல அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அதுக்கும் வந்து அவர் ஒரு ரீசன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அங்க வந்து அவங்க வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கலாம்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அவங்க துணைக்கு கூப்பிடுறாங்க. கடைசி கட்டத்துலதான் தன்னை மீறி அவங்க வந்து இவங்க யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்மளாலையும் காப்பாத்திக்க முடியாதுங்கிற பட்சத்துலதான் கடவுளை கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டோன்னதான் போய் நீ உதவி செய்வியா, கூப்பிடாம நீ செய்ய மாட்டியா அப்படின்னு எல்லாம் ஒரு விதுரை வந்து கேட்பாரு. இதெல்லாம் வந்து விதுர நீதியில வருது. பின்னாடி பாகவதம் வந்து 11வது கேண்டோல வரும். அதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு வந்து பகவானுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நம்ம செய்யற எல்லா காரியங்களுக்கும் பகவான் வந்து அனுமதி கொடுக்கிறாரு. அனுமதி கொடுக்கிறவர் வந்து
நாமளே விருப்பப்பட்டு தப்பான விஷயம் யுதிஷ்டர் பண்ற மாதிரி நம்ம பகவானுக்கு தெரியாம செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சோன்னா அதோட பலன்களை நாம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனிதன் விரும்புகிறான், இறைவன் நடத்துகிறார், அவரு அனுமதி கொடுக்கிறாரு. அதுல அவர் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. பகவான் மற்றும் ஆத்மா. பகவான் எப்படிப்பட்டவர்? விபு அப்படின்னா அளவற்றவர், அளக்க முடியாத நிலையில இருக்கிறாரு. ஆத்மா எப்படிப்பட்டது? அணு சைஸ்ல இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்ன இருக்கு? 6 விதமான ஐஸ்வரங்களும் பூரணமாக இருக்கிறது. ஆனா நாம எப்படி இருக்கோம்? அறியாமையினால் பாதிக்கப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். ஆத்மா. பகவான் எப்படி இருக்காரு? சுய திருப்தி, ஆத்மாராம. அவருக்கு யாரும் நமக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கறதுனாலயோ அவருக்கு பூமாலை சுடுறதுனால அவர் திருப்தி அடையல. அது நம்மளுடைய திருப்திக்காக நம்ம செய்யறோம். அவர் இயற்கையாவே தன்னில் தானே திருப்தி அடைந்த ஒருவர். நாம என்ன பண்றோம்? ஆசைப்படுவதற்கு சுதந்திரம் உள்ளவன். நம்ம எல்லாமே ஆசைப்படுறோம், அதுக்கு மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாவின் ஆசைகளில் அவர் தலையிடுவதில்லை. நமக்கு சின்னதா அவர் ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு, அதுல எதுவுமே அவர் ஈடுபட மாட்டார். நாம என்ன பண்றோம்? எது செய்யணுமோ அதை விட்டுட்டு தவறான ஆசைகள்ல நம்ம ஈடுபடுறோம். அந்த நிலையில நாம இருக்கிறோம். நாம் அவர் பகவான் அனைவருக்கும் சமமானவர். அவர் படைத்த அத்தனை உயிர்களுக்கும் அவர் தான் தந்தை. அவருடைய குழந்தைகள் தான் இங்க இருக்க அத்தனை பேரும். அப்ப எப்படி அவருக்கு வித்தியாசம் பார்ப்பாரு? ஆனா நாம என்ன பண்றோம்? மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் பார்ப்போம். செயல் மற்றும் விளைவுகளின் சங்கிலியில் சிக்கி கொண்டுள்ளோம். ஆத்மா எப்படி இருக்கு? நம்ம செய்யக்கூடிய செயல்களும் விளைவுகளும், அதனால வரக்கூடிய பாவ புண்ணிய விளைவுகளையும் நாம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல கெட்ட மற்றும் விளைவுகளுக்கு பொறுப்பாளி யாரு? நாம தான், பகவான் கிடையாது அப்படி சொல்றாங்க. சிறிதளவு சுதந்திரத்தை உடைய வாழ்க்கை இது ஆத்மாவின் சிறிதளவு சுதந்திரத்தை உடைய வாழ்க்கைக்கான பாடம். ஆத்மாவின் ஆசைகளில் பகவான் தலையிடுவதில்லை, மேலும் அவர் அனுமதிக்கிறார். நான் தான் என் ஆசையின் தன்னால் பிரச்சனையை மாட்டிக்கொள்கிறேன். இப்ப இங்க என்ன செய்யறாங்க? ஒரு தவறான வழியில பெண்ணோட உறவு கொள்றவங்க, தன் மனைவியிட்ட பிற பெண்களோட உறவு கொள்றவன் என்ன ஆவான்? அடுத்த பிறவில நாய் போன்ற பிறவியதான் அவன் கிடைக்கிறான். இங்க மாமிசம் சாப்பிட்றவங்க, கண்டதையும் சாப்பிட்றவங்க பன்றியா பிறக்கிறாங்க. தான தர்மம் இதெல்லாம் செய்யறவங்க பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையில வராங்க. ஒரு துறவிய உபச்சரிக்கிறவங்க, இறை வழிபாடு பண்றவங்க ஒரு பக்தனா வர்றான். இப்ப நம்ம செயல்கள் தான் நமக்கு மறுபிறவியை தீர்மானிக்குதே தவிர இங்க பகவான் எந்த விதமான நிலையும் இல்லை, அவருடைய பங்கு இங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஆசைப்படும் போதெல்லாம் செயல் மற்றும் விளைவு சுழற்சியை துவக்கின்றேன். நம்ம ஒவ்வொரு ஆசைப்படும் பொழுதும் நம்ம யோசிக்கணும், அதோட பின்விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அந்த செயல்ல இறங்கணும்னா நாம இந்த பிறப்பிறப்பு சுழற்சிக்கு நாம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மாதாஜி இதோட முடிச்சுக்கவா? இன்னும் 2-3 ஸ்லோகம் எடுக்கவா? எல்லாருமே சொல்லுங்க. எடுக்கலாம் மாதாஜி. இன்னைக்கு முடிக்கணும்னா முடிச்சிடலாம் மாதாஜி. 20 வரைக்கும் முடிக்கணும்னா முடிக்கலாம். இல்ல இந்த ஸ்லோகம் நம்ம சுதாமா சேவா பத்தியும் சொல்லணும்ல மாதாஜி? ஆமா. இல்ல இதோ நாளைக்கு போர்ஷன் நிறைய இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் குறைக்கலாமேன்னு பாக்குறேன். ஓகே மாதாஜி, அப்ப நீங்க எடுத்துருங்க மாதாஜி. சசிபிரியா மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. இருப்பினும் அஞ்ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவது போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. இப்ப பகல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளும் பளிச்சுன்னு தெரியும். அதே ராத்திரில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மின்சார ஒளி தேவைப்படுது, சந்திரனோட ஒளி தேவைப்படுது. இருட்டுல நமக்கு சரியா பொருள்களை கண்டுபிடிக்க முடியாது. கரண்ட் போயிட்டுனா என்ன செய்வோம்? நம்ம தடுமாறுவோம். டார்ச் லைட்டோ இல்லாட்டி மொபைல் டார்ச்சோ எடுப்போம். ஏன்னா ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய புலன்கள் எப்படிப்பட்டது, குறையுடைய புலன்கள் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால அது மாதிரிதான் நம்மளுடைய ஞானம். அறியாமையில இருக்கக்கூடியவனுக்கு என்ன செய்யுதுன்னா, இங்க உண்மை தெரியல. என்ன உண்மை தெரியல? எல்லாமே இங்க தற்காலிகமானது. இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நம்ம கூடவே வராது. இதெல்லாம் இங்க சும்மா அனுபவிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. பகவானுடைய உலகம் தான் நித்தியமானது. இது எல்லாம் யாருக்கு தெரியல? அறிவற்றவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்த அறிவுங்கிற ஞானம் வந்துச்சுன்னா தான் அவன் தெளிவடைவான். எல்லாத்தையும் உண்மை என்னங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஞானம் தான் நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு. இந்த ஞானத்தின் பலன் என்ன? அறிவொளி நமக்கு அறிவை கொடுக்குது. அறிவென்னும் சூரியன் அறியாமை என்னும் இருளை விளக்குகிறது. அப்படியே குட்டிக்க
அததான் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை எப்பொழுது நம்ம ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பகவானை பற்றிய அந்த ஞானத்தை அடைய முடியும். அது யாருகிட்ட இருந்து பெற முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து ஞானத்தை பெறுதல். இந்த மாதிரி சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் மூலமா நாம அந்த ஞானத்தை அடைஞ்சு நாம பகவானுடைய உலகத்துக்கு நம்மளால போக முடியும். இப்ப வந்து பகவானை பற்றிய அறிவு உடையவர் என்பதால் பகவானின் வாழ்க்கைக்கான பாடம் பிரதிநிதிக்கு பகவானுக்கு அளிக்கப்படும். அதாவது நம்ம வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம். ஆனா நம்ம யார் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பிரதிநிதி, பகவானுடைய பிரதிநிதி. யாரு? அங்கீகரிக்கப்பட்ட குருமார்கள், ஆச்சாரியர்கள். அவங்க தான் இறைவனுக்கு சமமா இங்க வந்து என்ன செய்யறாங்க? எத்தனையோ பாத்தீங்கன்னா இந்த சைவத்துல பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் வராங்க, வைஷ்ணவத்துல பார்த்தோம்னா ஆழ்வார்கள் வராங்க, நம்மளுடைய இஸ்கான்ல பார்த்தா நிறைய ஆச்சாரியர்கள், கோஸ்வாமிகள் சொல்றாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? நமக்கு பகவானை பத்தி எடுத்து சொல்றதுக்காக அவங்க பிறவி எடுத்திருக்கிறாங்க. தவிர அவங்க எல்லாம் இயற்கையா அவங்க பகவானுடைய நித்திய சூரியலா அங்க இருக்கிறவங்க தான். நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக அவங்க வராங்க. அவங்க இப்ப எப்படி வராங்க? ரிஃப்ளெக்ஷன். அவங்க வந்து பகவானை பிரதிநிதிக்கிறாங்க. பகவான் எல்லா இடத்துக்கும் பகவான் வர முடியாது. இப்ப வந்து நமக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு சலுகை கிடைக்குதுன்னா நேரடியா வந்து பிரைம் மினிஸ்டரும் இவரோ நம்மளோட முதன் மந்திரியே வர்றதில்ல. அவங்களுடைய அதிகாரிகள் மூலமா தான் நமக்கு வந்து அந்த உதவி கிடைக்குது. அது மாதிரி குருமார்கள், ஆச்சாரியர்கள் மூலமா நமக்கு வந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட பகவானுக்கு அளிக்கப்படும் அனைத்து மரியாதையும் அளிக்கப்பட்டாலும் அவர் தன்னை ஒருபோதும் பகவானு அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் குருமார்களுக்கும் நாம என்ன செய்யணும்? மரியாதையை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பகவானுக்கு ஈக்குவலா நினைச்சு அவங்கள நம்ம வழிபாடு பண்ணணும். இப்ப வந்து வாணி சேவா பாப்பு சேவான்னு நேற்று சொன்னேன். அந்த நிலையில பகவானுக்கு ஈக்குவலா அவங்கள நினைச்சு நமக்கு அவங்களுக்கு நன்றி கடன் சொல்லணும். அப்படி என்ன நம்ம மரியாதை கொடுத்தாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்க? நான் வந்து பகவானுடைய தூதன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பகவானும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து நம்ம 2வது பாட்டுக்கு போகலாம். 17 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யோகேஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. யோகேஸ்வரி மாதாஜி இல்லைன்னா திருநாவுக்கரசு பிரபுஜி படிங்க பிரபுஜி. கொஞ்சம் சீக்கிரம் படிங்க ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. எப்போதும் ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலை நிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது களங்கங்களிலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்து நம்மளுடைய மனசு, புத்தி, அப்புறம் நம்ம நம்பிக்கை, ஸ்ரத்தை, அது எல்லாமே வந்து எதுகிட்ட போய் புகலிடம் அடைக்கலம் கொள்ளணும்? பகவான் பரம்பொருள்கிட்ட வந்து நம்ம வந்து அடைக்கலமா கொண்டு போய் விட்டுடணும். அந்த நிலையில நமக்கு வந்து என்ன கிடைக்குது? பூரணமான ஞானம். அந்த ஞானத்தின் மூலமா நம்ம என்ன அடைகிறோம்? தூய்மை அடைகிறோம். நம்மள்ட்ட இருக்க அந்த அழுக்குகள், 6 விதமான அழுக்குகள் வந்து நம்மள்ட்ட இருந்து போயிடுது. அந்த நிலையில நாம வந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறோம். இப்ப வந்து நம்ம 3 நிலைகள்ல பகவானை உணர்ந்தோம். பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு 3 நிலைகள்ல நம்ம வந்து பகவானை நோக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில வணங்குறாங்க. ஆனா முழு முதற் கடவுளா இருக்கிறது பகவான் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நம்மளுடைய மனம் புத்தி எல்லாம் அதுல ஈடுபடுத்தணும்னா நாம வந்து ஆன்மீக வழியில கரெக்டா முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. திவ்யமான பரத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தும் என்று யார் நினைப்பாங்க? உண்மையை உணர்ந்தவங்க. அது எப்படி அவங்க செய்யறாங்க? தன்னுடைய புத்தியாலையும் தன்னுடைய மனதாலையும் அவங்க வந்து பகவான் மேல உள்ள நம்பிக்கையாலும் அவங்க என்ன செய்யறாங்க? நீயே எனக்கு அடைக்கலம், உன்னை விட்டா சரணாகதி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு உடல், மனம், பொருள், ஆவி அனைத்தையும் வந்து பகவான்கிட்ட சரணாகதி பண்றாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்க தான் தூய்மை அடைந்து பகவானுடைய ஒழுக்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 18 மாதாஜி. யோகேஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன், கீழ்ஜாதி என அனைவரையும் சம நோக்கில் காண்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடக்கமுள்ள பண்டிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன்னு நமக்கு வந்து 4 வித வர்ணங்கள்ல உயர்ந்த வர்ணம் அப்படின்னு நமக்கு தெரியும். பிராமணன், சத்திரிய, வைசியன், சூத்திரன் அப்படின்னு உயர்ந்த வர்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு அடக்கமான
படிச்ச பிராமணனையும், அப்புறம் பசுவையும், அப்புறம் யானையையும், நாயையும், நாயை தின்னக்கூடிய சண்டாளன்னு சொல்லக்கூடிய அவனையும் எப்படி பாக்குறாங்கன்னா சமநோக்குல பாக்குறாங்களாம். நம்ம பார்ப்போமா? நமக்கு வேண்டியவங்கள ஒரு மாதிரியும் வேண்டாதவங்கள ஒரு மாதிரியும் பார்ப்போம். ஆண் பெண்ணை வித்தியாசமா பார்ப்போம். அவன் வந்து பேசாதவனையும் பேசுறவனையும் வித்தியாசமா பார்ப்போம். இலக்காரமா பேசுவோம். இன்னும் சொல்ல போனா ஒருத்தர்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அனுசரிக்க மாட்டோம். அவங்கள்ட்ட இருக்க தப்பை சுட்டி காட்டி அவங்க மனசை இன்னும் நோக்கடிப்போம். அந்த மாதிரி எல்லாம் யாரும் செய்ய மாட்டா? அடக்கமுள்ள பண்டிதர்கள் வந்து செய்ய மாட்டாங்க. சமதர்சனமா பாக்குறாங்கன்னா அவங்க வந்து உருவத்தை பார்க்கல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பாக்குறாங்க. ஆத்மா பிளஸ் ஆத்மாவோட கூட இருக்கிற பரமாத்மா ரெண்டையும் அவங்க பாக்குறதுனால எல்லாரையும் சமதர்சனமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடல் ரீதியான வேற்றுமைகள் இல்லாமல் பரமாத்மாவின் இருப்பை உணர்ந்து பகவான் அனைவரின் நண்பர், பகவான் பாரபட்சமற்றவர், இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. இந்த உடல் ரீதியான வேற்றுமை எல்லாம் பார்க்கல. மரம் அது விலங்கா, அது மனிதனா, தேவனா, அதெல்லாம் அவங்க பார்க்கல. உள்ளுக்குள்ள யார் இருக்கா? பரமாத்மா இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. பகவான் எப்படிப்பட்ட நிலையில இருக்காரு? எல்லாரையுமே வந்து தன்னுடைய குழந்தைகளா, தன்னுடைய அவர்களுடைய நண்பனா பாக்குறாரு. பாரபட்சம் இல்லாம இருக்கிற அந்த நிலையில தான் யார் இருப்பா? பண்டிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மை ஞானம் என்பது ஜடம், ஆத்மா மற்றும் பரமாத்மா இவைகளின் வேற்றுமைகளை அறிந்து கொள்வதாகும். உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜடம்னா என்ன? நம்முடைய இந்த உடலுக்கு வந்து உணர்வை கொடுக்கறது அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா தான். இல்லைன்னா அதுக்கு ஜடம் வந்து என்ன செய்யும்? உடலை விட்டு வெளியில உயிர் போயிடுச்சுன்னா இது வந்து ஒண்ணுமே இயங்காது, எந்த வித இயக்கமும் இருக்காது. அப்போ இதுக்கு உணர்வை கொடுக்கறது ஆத்மா. அதனால இந்த ஜடத்தை நம்ம முக்கியமா யோசிக்க கூடாது. ஜடம், ஆத்மா, பரமாத்மா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமையை நம்ம உணர்ந்து கொள்றதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. 19 மாதாஜி. ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். பிரம்மனை போன்றே தோஷமற்று இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மானின் நிலை பெற்றவர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருமையிலும் சமத்துவத்திலும் அப்படின்னா என்ன? நம்ம வந்து சமத்துவங்கிறது எல்லாரையும் சமமா பாக்குறது. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒருமைங்கிறது நம்ம வந்து வித்தியாசம் பாக்குறது. இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவர்கள், அது மனசை நிலைநிறுத்தியவர்கள், அது தெரிஞ்சவங்க, அப்புறம் பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்று விட்டனர். இதை யார் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து என்ன செய்யறாங்க? பிறப்பு மற்றும் இறப்பு அதுல இருந்து அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா பிரம்மனை போன்றே தோஷமற்று இருப்பதால் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? பிரம்மன் நிலைங்கிறது என்ன? பரமாத்மா நிலை. அந்த பரமாத்மா நிலையில அவங்க உயர்ந்துடுறாங்க. அவங்களுடைய ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம பூத நிலையில யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ, தோஷமற்று இருக்கிறாங்களோ, அவங்க வந்து ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள். பகவானுடைய ஒன்றி இருக்கக்கூடிய பகவானுக்கு ஈக்குவலான குணங்கள் படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க? இந்த வித்தியாசங்களை பார்க்க மாட்டாங்க. ஒருமை, சமத்துவம் இதுல எல்லாம் வந்து மனதை சமமாக நிலைநிறுத்தக்கூடிய நிலையில இருப்பாங்க. அவங்க வந்து பிறப்பு இறப்புக்கு வரமாட்டாங்க. அடுத்த நிலை அவங்க வந்து நேரடியா இறைவன் உலகத்துக்கு போயிடுவாங்க. நிர்தோஷம். அப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மா விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டவன். அவன் தோஷமற்றவன். அவனும் பகவானை போலவே சமத்துவ தளத்தில் உள்ளான். பகவான் எல்லாரையும் சமமா பாக்குறாரு இல்லையா? அந்த நிலையில தான் இவங்க பக்தர்களும் என்ன செய்வாங்க? அந்த பண்டிதர்களும் என்ன செய்வாங்க? எல்லாரையும் சமநோக்குல பாக்குறாங்க. அவன் தான் தன்னை உணர்ந்த ஆத்மா, தோஷமற்றவன் அப்படின்னா நான் நிர்தோஷம். அதான் நிர்தோஷம் அப்படின்னு வந்து இங்க சொல்லி இருக்கிறாங்க. 20 மாதாஜி. சுஜாதா மாதாஜி படிங்க மாதாஜி. சுஜாதா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ விஜேத் பிராப்ய சாப்ரிதம் ஸ்திர புத்தி சமூடா. மாதாஜி டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சிருங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மிகவும் விரும்பாதவற்றை பெறுவதால் பேரவும் அடைவதில்லையோ, எவன் ஒருவன் ஸ்திர புத்தியுடனும் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவன் ஆவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை பாக்குறோம், அந்த பொருள் மேல ஆசையும் வைக்கிறோம்.
எனக்கு அழகா ஒரு ஃபோன் இருக்கு. நான் ஒரு ஐபோன் மேல ஆசைப்படுறேன். அந்த போனை கொடுக்காம எனக்கு பிடிக்காம வேற ஒரு சாதாரண ஒரு போனை யாராவது நம்ம கொடுத்தோம்னா, இதை ஏன்டா நமக்கு கொடுத்தாங்க, நம்ம விரும்புற அந்த போனை நம்ம வாங்கியிருக்கலாமே. டிவியே நம்ம சின்ன சைஸ் டிவி நம்ம வாங்கி வச்சிருப்போம். இல்லை அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிவியை நமக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. நாம நினைச்சிருப்போம் பெருசா ஹோம் தியேட்டர் மாதிரி பெரிய டிவி வாங்கி நம்ம வீட்டுல மாட்டணும்னு ஆசைப்படுவோம். இப்படி நம்மளோட ஆசைகள் பலவிதமான ஆசைகள் இருக்கும். அதாவது ஒருத்தர் விரும்பக்கூடிய பொருளை கிடைக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா சந்தோஷம் அடைகிறாங்க. விரும்பாத பொருளை வேற ஒரு பொருளை யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அதனால அவங்க வருத்தம் அடைகிறாங்க. அந்த நிலையில யார் ஒருவர் விரும்பியவற்றை பெறுவதால் வரக்கூடிய சந்தோஷத்தையோ விரும்பாதவற்றை பெறக்கூடியதால் வரக்கூடிய கஷ்டத்தையோ அவங்க யார் ஒருத்தன் அடையலையோ அவன் தான் என்ன ஸ்திர புத்தி, அதாவது சமநிலை, பேலன்ஸ்ட் மைண்ட் உள்ளவன். அப்படிப்பட்டவன் மயங்காமலும் இந்த பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாமலும் இறைவிஞ்ஞானத்தை பகவானை பற்றிய உண்மையான பூரணத்துவத்தை உணர்ந்தவனாகவும் இருப்பான். அப்படிப்பட்டவனே பிரம்மனில் நிலை பெற்றவன். பிரம்மபூத நிலையில யார் ஒருத்தர் நிலை பெற முடியும்? இன்பம் துன்பம் அந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டவன் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அத்தகைய ஆத்மாவின் அறிகுறிகள் என்ன? உடலுடன் தொடர்பு உடையவற்றை அடையும் போது மகிழ்ச்சியோ அந்த மகிழ்ச்சியை இழக்கும் போது வருந்துவதில்லை. எல்லாமே இந்த உடல் அனுபவிக்கிறது. இதை தாண்டி ஆத்மா அனுபவிக்குதான்னா இல்லை. அதனால அதை பத்தி நம்ம இன்ப துன்பம் அடையக்கூடாது. உடலே நான் என்னும் தவறான அடையாளத்தில் அவன் மயங்குவதில்லை. இந்த உடல் தான் நான் அப்படிங்கிறதுல அவன் எந்த நிலையிலையும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளல. ஸ்திர புத்தி, நிலைத்த அறிவு படைத்தவனா இருக்கிறான். பரம உண்மையின் பூரண விஞ்ஞானத்தை அறியும் தளத்தில் உள்ளான். பகவானை பற்றிய விஞ்ஞானம் அதுதான் அவரை அடைவதுதான் நம்முடைய இயற்கையான நோக்கம். நாம் அங்கிருந்தா வந்தோம், அங்கதான் போகணுங்கிறத யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அந்த நிலையில இருக்கக்கூடிய அத்தகைய ஆத்மாவின் அறிகுறிகள் இந்த குணங்களோட இருக்கும். இதோட நமக்கு இன்னைக்கு போர்ஷன் முடியுது. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சாகல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். ஸ்ரீல பிரபாதா கி ஜெய். ஜெய். All glories to the assembled devotees. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare ஹரே Ram. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்காவது ஏதாவது ஹரே doubts, கிருஷ்ணா. ஏதாவது கருத்துக்கள் ஹரே இருக்கா? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? இல்லாட்டி நம்ம இது சுதாமா சேவை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம இஸ்கான்ல சுதாமா சேவை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரொம்ப காலமா இருக்கு சொல்லுங்க நடந்துகிட்டு. மாதாஜி. அந்த சுதாமாங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். யாரு சுதாமா? யாராவது சொல்லுங்க. குசேலர் தான் சும்மா சுதாமா. குசேலர் தான் சுதாமா. குசேலர் தானே அவரோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணரோட Correct. friend. குசேலர் அவரு பகவானை பார்க்க போகும் பொழுது அவர் குசேலர்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் பகவான், எந்த அளவுக்கு அவர்கிட்ட பணிவோட தன்னுடைய பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டான்னு ஒரே சந்தோஷம் அவருக்கு. அந்த சந்தோஷத்தை பார்த்ததுனால அவருக்கு அவருக்கு சேவை பண்றாரு. அந்த சேவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஒரு ராஜா இது துவாரகையோட மன்னன் அவர் இறங்கி வர்றாரு. காலில் இருக்க செருப்பு கண்டு விழு, மேல இருக்க அங்கவஸ்திரம் கீழே விழு, ஓடி வருவாரு அவரை பார்க்க. அந்த மாதிரி நிலையில அவர் தன்னுடைய ஃப்ரெண்டா இருந்துச்சாரு. அந்த மாதிரி இந்த ஒரு சேவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சேவை மாதாஜி அடுத்த ஸ்கிரீன் காட்டுங்க. இன்னொன்னு அடுத்தது மாதாஜி. ஆமா, இந்த சேவையில பலவிதமான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, ஸ்கீம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதாவது மத்திய சுதாமா சேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது கூர்ம சுதாமா சேவைன்னு ஒண்ணு இருக்கு. மத்திய சுதாமா சேவைங்கிறது 501 ரூபாயில தொடங்குது. கூர்ம சுதாமா சேவைங்கிறது 1001 ரூபாயில இருக்கு. இது மாசம் உங்களால முடிஞ்சா மாசம் ஒரு 500 ரூபா, மாசம் ஒரு 1000 ரூபா, யாருக்கு எது முடியுமோ நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்மளுடைய இஸ்கான் டெம்பிளுக்குங்கிறத இங்க சொல்லி இருக்கிறாங்க. வேற என்ன ஸ்கீம் மாதாஜி இருக்கு? கொஞ்சம் அப்படியே நவுத்தி காட்டுங்க மாதாஜி. கபில சுதாமா சேவை மாசம் 2001 மாதாஜி. அப்புறம் வராக சுதாமா சேவை மாசத்துக்கு 3001. அப்புறம் வாமன சுதாமா சேவை அது மாசத்துக்கு 5001. அடுத்தது நரசிம்ம சுதாமா சேவை 10,001. அப்புறம் பரசுராம சுதாம சேவை 25,001. பலராம இது ஜஸ்ட் நாங்க சொல்றோம், கம்பல்சரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றோம். யாரால எது முடியுமோ அது பண்ணுங்க. பலராம சுதாம சேவை 50,001 பெர் மந்த்.
அப்புறம் கிருஷ்ண சுதாமா சேவை வந்து 1 lakh per month. நம்ம வந்து அவ்வளோலாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதுதான் இந்த ஸ்கிரீன் தான் கேட்டா. இந்த ஸ்கிரீன்ல இருக்கபடி பாத்தீங்கன்னா மினிமமா இருக்கிறது 501 ரூபா. மாசம் முடிஞ்சவங்க நம்மள்ட்ட எவ்வளவோ லட்சக்கணக்கா நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ செலவு நம்ம பண்றோம், தேவையற்ற செலவு, நம்மளுடைய ஆடம்பரத்துக்கான செலவு எவ்வளவோ பண்றோம். முடிஞ்சா ஒரு 501 ரூபா உங்களால முடிஞ்சா மாசம் ஒரு 501 ரூபா கொடுங்க. அது வந்து எதுக்கு செய்வதுன்னா, பகவான் இங்க வந்து காலேஜ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப யூனிவர்சிட்டி இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதே வந்து அவங்க ஆஃப்லைன்ல, இப்ப ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆஃப்லைன்ல அங்க வந்து போய் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய மக்கள் அங்க வந்து வர வச்சு அவங்க பகவத்கீதை பாகவதம் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம என்எல்டி பிரபு. அது பெரிய ஒரு சேவை. அவருக்கு எதுவுமே இதுல லாபம் கிடையாது. எல்லாத்தையும் அவர் கொடுக்குற ஒத்த பைசாவை கூட பகவானுடைய கோயிலுக்கு தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. உங்களால முடிஞ்சதுன்னா அந்த சேவையை நீங்க ஏதாவது உங்களுக்கு சூஸ் பண்ணீங்க பாத்துங்க. இது எதுவுமே கம்பல்சரி கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுங்க. கம்பல்சரி கிடையாது. உங்க விருப்பத்துக்கு உங்க மனசாட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுடைய பொருள் வசதியை பொறுத்து நீங்க 1 பைசா கொடுத்தா கூட அவரு சந்தோஷமா எடுத்துக்குவாரு. இது எதுவுமே நமக்காக செய்யல, கடவுளுக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க. நான் வந்து சொல்றேன்னுட்டு நீங்க கம்பல் பண்றேன்னு நினைச்செல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். மன விருப்பத்தோட செய்யக்கூடியவங்க செய்யுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதை வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து விளக்கி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா? கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்துன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்கு எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நான் கிளாஸ் எண்ட் பண்ணிடுவேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.